திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதிய ஒரு சரித்திர தொடர்கதை சந்திரமதி. இந்த நாவல் தான் இந்த பகுதியிலிருந்து கேட்க போகிறோம். சாண்டில்யன் ஐயா அவர்கள் எழுதின யவனராணி நாவல் கொடுக்க சொல்லி நம்ம சேனலில் வாசகர்கள் நிறைய அவங்க விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான தயாரிப்பு பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அது வரும். இப்போ சந்திரமதி கேட்கலாமா? சந்திரமதி பகுதி 1, அத்தியாயம் 1. சலும்பிரா வம்சத்தவனான சத்ருஞ்சயன் இப்பொழுது ராஜபுதனத்தில் ஒண்டாலா என்று வழங்கப்படும் ஓம்ஸ்தலா கோட்டையை மாலை கதிரவன் மலை வாயிலில் மறைவதற்கு முன்னரே அடைந்துவிட வேண்டுமென்ற எண்ணத்துடன் மலை வழியில் வேகமாகவே நடந்தான். என்றாலும் அது முடியாததென்று முடிவுக்கு வந்ததால் சிறிது இளைப்பாறலாம் என்று எண்ணமிட்டவன் திடீரென தனது முடிவை மாற்றிக்கொண்டான். ஒரு வினாடி மலை வழியில் இருந்த ஒரு பாறை மீது காலை வைத்து எண்ணத்தை ஓடவிட்டவன் தனது தந்தை அந்த பயணத்தின் ஆரம்பத்தில் சொன்ன அறிவுரையை நினைத்து பார்த்தான். தந்தையும் தானும் உட்கார்ந்திருந்த இடத்தையும் நினைத்ததால் சிறிது கவலையும் துன்பமும் அவன் இதயத்தை ஓடி முகத்திலும் அவற்றின் சாயை படரவே மொகலாய சாம்ராஜ்யத்தை 1/4 நூற்றாண்டு தன்னந்தனியாக ஆட்டி வைத்த ராணா பிரதாப் இறந்த இடம் அது. பெஷோலா ஏரியின் சிறு குடிசைதான். ஆனால் எத்தனை வீர நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ராணா படுத்த இடம் அது. எந்தவித பிரமாணத்தை வாங்கிக் கொண்டு அவர் உயிர் நீத்த புனித நிலம் அது என்று நினைப்பை ஒட்டிய சத்ருஞ்சயன் தனது தந்தை அந்த குடிசையை எத்தனை புனிதமாக மதித்தார் என்று எண்ணமிட்டான். குடிசை தரையில் உட்கார்ந்த 40 வயது சலும்பிரா தனது மகனை பார்த்து, உன்னை இங்கு ஏன் உட்கார வைத்திருக்கிறேன் தெரியுமா என்று வினவினார். அரண்மனை இருந்தும் நீங்கள் இங்கு பிடிவாதமாக வசிப்பதுதான் காரணமாய் இருக்க வேண்டும் என்றான் சத்ருஞ்சயன். அதுவல்ல காரணம் என்ற பெரிய சலும்பிரா, மகனே, உனக்கு சத்ருஞ்சயன் என்று பெயர் வைத்திருக்கிறேன். நீ சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும். சத்துருக்களை ஜெயித்தவர் வாழ்ந்த குடிசை இது. உனக்கும் அந்த பலமும் நெஞ்சுறுதியும் வரட்டும் என்பதற்காகத்தான் இங்கு நான் உன்னுடன் ஜீவிக்கிறேன். ராணா பிரதாப் இறக்கும் போது எங்களிடம் ஒரு சத்தியம் வாங்கி கொண்டார். அரண்மனை சுகத்துக்கு ஆசைப்பட்டு மானத்தையும் சுதந்திரத்தையும் மொகலாயரிடம் இழந்து விடாதீர்கள் என்று சொன்னார். என் மகனை சுக வாழ்விலிருந்து காப்பாற்றுங்கள் என்றும் உறுதி வாங்கி கொண்டார். அந்த உறுதி என்னாயிற்று பார்த்தாயா என்று வினவினார். சத்ருஞ்சயன் சிறிது சிந்தித்தான். பிறகு சொன்னான், பார்த்தேன் என்று. என்ன பார்த்தாய்? தந்தை கேட்டார் உணர்ச்சியுடன். சத்ருஞ்சயன் முகத்திலும் உணர்ச்சி பரவிற்று. நமது புது ராணா அரண்மனை கட்டிவிட்டார். நல்ல சலவைக்கல் என்றான் சத்ருஞ்சயன். சலவை கற்களை அவரே தொட்டு பார்த்து தடவி தேர்ந்தெடுத்தார் என்றார் பெரிய சலும்பரா. ஆமாம், அப்படித்தான் கேள்வி என்றான் சின்ன சலும்பரா. கேள்வியாவது? நானே நேரில் பார்த்தேன் என்ற தந்தையின் குரலில் கடுமை ஒலித்தது. சத்ருஞ்சயன் வேகமாக யோசித்தான். அப்பா, நேற்று அந்த புது அரண்மனையை பார்வையிட ஒரு வெள்ளைக்காரர் வந்தாரே, அவர் யார் என்று வினவினார். தந்தையின் முகத்தில் சிந்தனைக்கு பதில் சீற்றம் படர்ந்தது. அவர் ஒரு கண்ணாடி வியாபாரி. நமது புது அரண்மனை தர்பார் மகாலில் பெரிய கண்ணாடி அமைக்க அளவெடுக்க வந்திருக்கிறார் என்றார் பெரிய சலும்பரா. அப்புறம் என்று சத்ருஞ்சயன் வினவினான்.
நல்ல கட்டில் மெத்தைகளுக்கு ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது. ராணா நன்றாக தூங்கலாம். ராணா தூங்கினால் மேவாரும் தூங்கும் என்ற சலும்பரா, சத்ருஞ்சயா, இங்குதான் நமது கடமை வருகிறது என்றார். அது என்ன தந்தையே என்று வினவினான் சத்ருஞ்சயன். ராணாவை உறங்கவிடக் கூடாது. மேவாரை அழியவிடக் கூடாது. நான் ராணா பிரதாப்புக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்றார் பெரிய சலும்பரா. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சத்ருஞ்சயன் கேட்டான். தந்தை நீண்ட நேரம் சிந்தனையில் இறங்கினார். ஒண்டாலா என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கிறாயா என்று வினவினார். மேவார் சமஸ்தானத்தின் 40 நகரங்களில் அது ஒன்று என்று பதில் சொன்னான் மகன். ஆம், ஆனால் பலமான கோட்டையை உடையது, வீரர்களின் இருப்பிடம். அபாயம் ஒன்று அதை சூழ்ந்து நிற்கிறது. அங்கு நீ செல்ல வேண்டும் என்றார் தந்தை உறுதியாக. சரி தந்தையே, புரவி ஆகிய எந்த வாகனமும் கூடாது. நீ பாத யாத்திரையாகச் செல். உத்தரவு தந்தையே. அங்கு எப்படியாவது கோட்டைக்குள் புகுந்துவிடு. சத்ருஞ்சயன் தலையை அசைத்தான், ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக. அந்த கோட்டைக்குள் ராஜவீதிக்கு நீ போகாதே. வீரர் தெருவென்று தனியாக ஒரு தெரு இருக்கிறது என்று துவங்கிய தந்தை தனையனை நோக்கினார். சொற்களை சிறிது தேக்கினார். சொல்லுங்கள் தந்தையே, அந்த தெருவில் நான் யாரை பார்க்க வேண்டும் என்று மகன் வினவினான். மல்லிநாதர் என்ற போர் ஆசான் இருக்கிறார். அவரை சந்தித்து சந்திரமதி இருக்கும் இடத்தை விசாரி என்றார் தந்தை. சத்ருஞ்சயன் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. யார்? சந்திரமதியா? பெண்ணா என்று வினவினான். ஆம், ஆனால் அவள் சாதாரண பெண் அல்ல என்ற தந்தை உட்கார்ந்த நிலையிலிருந்து எழுந்திருந்து, சத்ருஞ்சயா, அவளை எப்படியாவது இங்கு அழைத்து வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொன்னார். மகனும் எழுந்திருந்தான். வியப்புடன் தன் தந்தையை நோக்கினான். தந்தையே, நீங்கள் இடும் உத்தரவு ஒரு ஆண் பிள்ளைக்கு இடும் உத்தரவு அல்லவே? அதுவும் ஒரு வீரனுக்கு இடும் உத்தரவாகவும் தெரியவில்லையே என்று கேட்கவும் செய்தான். அவன் குரலில் கசப்பும் வெட்கமும் தெரிந்தன. சத்ருஞ்சயா, நீ போய் பார், பிறகு விளங்கும் உனக்கு. எப்படியாவது அவளை இங்கு கொண்டு வா என்றார் பெரிய சலும்பரா. கொண்டு வந்து என்ன செய்வதாக உத்தேசம் என்று சத்ருஞ்சயன் கேட்டான். அவளை ராணாவுக்கு மணமுடிக்க வேண்டும். அவள் மேவார் ராணியானால் மேவார் பிழைக்கும் என்று பெரிய சலும்பரா மகனை பார்த்து புன்முறுவல் செய்தார். சத்ருஞ்சயன் முகத்தில் வியப்பு விரிந்தது. மேவார் ராணா பெண் கேட்டாலே போதுமே, அவருக்கு யார் பெண் கொடுக்க மறுக்க முடியும்? பெரிய பதவி அல்லவா மகாராணி பதவி என்று வினவினான் வியப்பின் ஊடே. தந்தையின் முகத்தில் வருத்தத்தின் சாயை படர்ந்தது. இருமுறை பெண் கேட்டு அனுப்பினோம். ஒரு முறை அவள் தன் 2 வளையல்களை அனுப்பினாள். 2வது முறை சேலை ஒன்றை அனுப்பினாள். அதில் ஏதாவது ஒரு அவமானத்திற்கே கொண்டாள மீது போர் துவக்கி இருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணின் இருமாப்பை நாட்டின் நலனை முன்னிட்டு சகித்துக் கொண்டோம் என்று சொன்ன தந்தை சலும்பரா, மகனே, உன் மீதுதான் நான் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். பிறகு மகனுடைய முகத்தை பார்க்க நாணி நிலத்தின் மீது தன் பார்வையை செலுத்தினார். சத்ருஞ்சயன் மனம் பெரும் போர்க்களமாய் இருந்தது. ஒரு பெண்ணை இஷ்ட விரோதமாக தூக்கி வருவது மொகலாயருக்கு சகஜம். ஆனால் இந்து சமுதாயம் அதற்கு ஒப்புக்கொள்ளாதே என்று நினைத்தான். மகன் மனதிலோடிய எண்ணங்களை பெரிய சலும்பரா புரிந்து கொண்டார். நாட்டு நன்மை முன்னிடும் போது சொந்த உணர்ச்சிக்கு இடமில்லை என்று மகனை நோக்கி கூறிவிட்டு சரேலென குடிசையை விட்டு வெளியேற முயன்றவர் சற்று திரும்பி, தாமதம் செய்யாதே மகனே, எங்கும் உட்காராதே, உடனே புறப்படு என்று திரும்பவும் ஒரு முறை சொல்லிவிட்டு போனார். சத்ருஞ்சயன் ராணா பிரதாப் மடிந்த இடத்தை பார்த்தான். பின் பெருமூச்செறிந்தான். பிறகு குடிசைக்கு வெளியே நடந்தான். தனது வீட்டுக்கு கூட அவன் செல்லவில்லை. ஓம்ஸ்தலா நகரத்தை நோக்கி தனது பயணத்தை துவங்கினான். இடையில் இருந்த வாளே துணையாக பாத யாத்திரை செய்து ஒண்டாலா கோட்டை அருகில் வந்தான். நீண்ட பயணத்தின் விளைவாக சற்று உட்கார நினைத்து பழைய நிகழ்ச்சிகளை எண்ணினான். தந்தைக்கும் தனக்கும் நடந்த சம்பாஷணை முழுவதையும் அவன் நினைத்து பார்த்தான். அப்பொழுது கூட தந்தை ஆணையை நிறைவேற்றுவது தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் சலும்பர வம்ச வீரத்திற்கும் பொருந்துமா என்று நினைத்து அது நிச்சயமாக பொருந்தாது என்ற முடிவுக்கு வந்தான். ஆனால் தந்தை சொல்லை மீறும் திறன் இல்லாததால் பெருமூச்செறிந்துவிட்டு அந்த மலை வழியில் நடக்க முற்பட்டான். சிறிது தூரத்தில் ஏதோ சலசலப்பு ஏற்படவே
அந்த திக்கில் கண்களை செலுத்தினான். சுமார் 100 ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தால் ஒரு பெண். சிறிது தூரம் வந்ததும் ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்த காளையை அவிழ்த்து அதன் மீது ஏறி உட்கார்ந்து அதன் மூக்கணாங்கயிற்றை அதன் கொம்பிலேயே சுற்றிவிட்டாள். பிறகு இடையில் ஒரு புல்லாங்குழலை எடுத்து மிக ரம்மியமாக ஊத ஆரம்பித்தாள். அவள் ஊத மாடு நகர்ந்தது. ஆடுகளும் வரிசையாக நகர்ந்து சிறிது நேரத்தில் ஆடுகள் மலை வழியை கடந்தன. கடைசியாக மாட்டில் வந்த பெண் காளை மீது ஒரு புறத்திலே 2 கால்களையும் போட்டுக்கொண்டு அனாயாசமாக உட்கார்ந்திருந்தாள். அவள் கண்கள் மூடி கிடந்தன. இதழ்கள் குவிந்து குழலில் ஊத எங்கும் இன்னிசை படர்ந்தது. அவளை கைதட்டி கூப்பிட முயன்ற சத்ருஞ்சயன் எடுத்த கைகளை தொங்க போட்டுக் கொண்டான். அப்பொழுது பக்கத்தில் இருந்து ஒரு குரல் எழுந்தது. நீ புத்திசாலிதான் என்று. திரும்பி நோக்கினான் சத்ருஞ்சயன். அவன் பக்கத்தில் ஒரு பெரியவர் நின்றிருந்தார். என்ன சொன்னீர்கள் என்று அவரை கேட்டான் சத்ருஞ்சயன். உன்னை புத்திசாலி என்று சொன்னேன். நீ கைகளை தட்டியிருந்தால் உன் உயிர் இத்தனை நேரம் யமலோகம் போயிருக்கும் என்றார் பெரியவர். நீ யார்? சத்ருஞ்சயன் கேள்வி துரிதமாக பிறந்தது அவனிடமிருந்து. மல்லிநாதன் என்றார் பெரியவர். பிறகு அவரே கேட்டார், ஆமாம், நீ யார்? எந்த ஊர் என்று. உதயபூர் என்று ஊரின் பெயர் மட்டும் சொன்னான் சத்ருஞ்சயன். பதிலுக்கு பெரியவர் பைத்தியம் பிடித்தது போல நகைத்தார். ராணாவுக்கு பெண் பிடிக்க வந்திருக்கிறாயா என்றும் கேட்டார் நகைப்பின் ஊடே. சத்ருஞ்சயன் பிரமை பிடித்து நின்றான். அத்தியாயம் 2. வாளும் விறகு கட்டும். பக்கத்தில் நின்ற மனிதர் தன்னை மல்லிநாதர் என்று சொல்லிக் கொண்டதுமே அதிர்ச்சி அடைந்த சத்ருஞ்சயன், ராணாவுக்கு பெண் பிடிக்க வந்திருக்கிறாயா என்று கேட்டதும் பிரம்மையின் உச்சியை எட்டிவிட்ட காரணத்தால் உணர்ச்சிகளை அடியோடு இழந்து நின்றான். அத்துடன் சற்று திரும்பி மல்லிநாதனையும் உற்று நோக்கினான். மல்லிநாதன் நல்ல ஆஜானுபாகுவாய் 6 அடி உயரத்திற்கு மேல் வலிய உதடுகளில் கட்டு மீசையுடனும் தலையில் சற்று அதிகமாகவே நீண்டு தொங்கிய குழல்களுடனும் காட்சியளித்தார். அவருடைய உடலின் சிறு சிறு சதை பிடிப்பு காரணமாக அவருடைய உயரம் சரியாக தெரியாவிட்டாலும் அவர் கழுத்தின் மேல் பகுதிகள் திரண்டு உருண்டு மாமிச பிடிப்புடன் இருந்ததாலும் அவருடைய அடர்ந்த கரிய புருவங்களுக்கு அடியில் கண்கள் சிவந்த ராட்சச கண்களைப் போல இருந்ததாலும் சாட்சாத் ராட்சசன் போல விளங்கிய அந்த மனிதருடன் விளையாடுவது மரணத்தை வலிய அளிப்பதாகும் என்பதை சத்ருஞ்சயன் சந்தேகத்துக்கு இடமின்றி புரிந்து கொண்டான். அவர் சாதாரண சிறு வேஷ்டியை இடையில் கட்டி அதன் ஒரு பகுதியை பின்னால் தார்பாய்ச்சாக இழுத்து கட்டியிருந்ததால் அவர் உலக்கை தொடைகள் பயங்கரமாக தெரிந்ததையும், அவர் மேலே அங்கி எதையும் அணியாததால் மார்பில் மயிர் மிக அடர்த்தியாக வளர்ந்து பெரிய கரடி போல் தோற்றமளித்ததையும், அவற்றின் இடைவெளிகளில் தழும்புகள் பல தெரிந்ததால் அவர் பல போர்களை கண்டிருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானித்த சத்ருஞ்சயன் அவர் கைகளில் ஏந்தி தோளில் சாய்த்து கொண்டிருந்த கோடரியை பார்த்து வியந்து போய் புன்முறுவலும் கொண்டான். அவன் புன்முறுவலையும் அவன் தன்னை அணுவணுவாக ஆராய்வதையும் கண்ட மல்லிநாதர் தனது பெரிய பயங்கர சிரிப்பை நிறுத்தி, ஆராய்ச்சி முடிந்து விட்டதா சிறுவனே என்று வினவினார். அவரது குரல் உடலுக்கு மிகவும் ஒத்துப்போய் கரகரப்பாகவும் பயங்கரமாகவும் இருந்ததை கவனித்த சத்ருஞ்சயன், பெரியவரே, வீரரான தாங்கள் கோடரியை எதற்காக தூக்க வேண்டும் என்று வினவினான். ஆடுகளுக்கு சிறு கிளைகளை வெட்ட, அந்த இலைத்தலைகளை ஆடுகள் தின்ற பிறகு அவற்றை பிளந்து விறகாக உபயோகிக்க இது உதவும் என்று அதன் 2 வேலைகளை விளக்கிய மல்லிநாதர், இந்த காடுகளில் திருட்டு பயமும் உண்டு, இது தற்காப்புக்கு பயன்படும் என்று அதன் 3வது பயனையும் தெரிவித்தது மட்டுமின்றி தனக்கு பின்னால் இருந்த விறகு கட்டையும் காட்டினார். சத்ருஞ்சயன் அந்த விறகு கட்டையை பார்த்தான். இவ்வளவு பெரிய வீரர், போர் முறைகளை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எதற்காக ஆடுகளுக்கு தலை பறிக்க வேண்டும், எதற்காக விறகு வெட்ட வேண்டும் என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டான். அவன் மனதில் ஓடிய எண்ணங்கள் மல்லிநாதருக்கும் புரிந்திருக்க வேண்டும். அவர் மீண்டும் நகைத்து, சிறுவனே, வீரர்கள் சிறிய காரியங்களை செய்யக்கூடாது என்ற விதி ஏதும் இல்லை. அப்படி செய்யாமல் இருந்தால், காற்றை மட்டும் விழுங்கிக் கொண்டிருந்தால் தொந்தி பெருத்துவிடும். கிட்டத்தட்ட ராணாவின் மந்த நிலை நமக்கும் வந்துவிடும். இதோ பார் என் வயிற்றை
என்று தமது வயிற்றை தட்டி காட்டினார். அவர் வயிறு அடியோடு உள்ளடங்கி இருந்ததையும் அந்த நிலையிலும் அது கடையப்பட்ட வைர மரத்திற்கு ஒப்பாக இருந்ததையும் கவனித்தான். இருப்பினும் அவர் ராணாவை பற்றி ஏளனமாக பேசியதை அவனால் ரசிக்க முடியாததால், ராணாவை நீங்கள் பார்த்துள்ளீர்களா என்று வினவினான். இல்லை, பார்த்ததில்லை, பார்க்க அவசியமில்லை என்றார் மல்லிநாதர் வெறுப்புடன். உங்களைப் போல் அடங்கிய வயிறுதான் அவருக்கும், மிக அழகாக இருப்பார் என்றான் சத்ருஞ்சயன். மீண்டும் நகைத்தார் மல்லிநாதர். ராஜபுத்திர பெண்கள் அழகை மட்டும் விரும்புவதானால் அவர் அரண்மனை இப்பொழுது பெண்களால் நிரப்பப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையான ராஜபுத்திரனுக்கு பிறந்த பெண்கள் வீரர்களை விரும்புகிறார்கள் என்று நகைப்பினூடே கூறிய மல்லிநாதர், அதோ போகிறாளே அந்த பெண், ராணா கோழையாக இருப்பதால் அவர் பெயரையே வெறுக்கிறாள் என்று தூரத்தே ஆடுகளை ஓட்டிக்கொண்டு சென்ற பெண்ணை சுட்டி காட்டினார். அந்த திசையில் கண்களை செலுத்திய சத்ருஞ்சயன் கண்ணெதிரே கண்ட காட்சியால் சிலையென நின்றான். மலை வாயிலில் கதிரவன் இறங்க முற்பட்டு விட்டதால் வானம் மிக சிவந்து செவ்விய கிரணங்களை எங்கும் பரப்பி காளை மீது அமர்ந்த அந்த பெண்ணை மிக சிவப்பாக அடித்து விட்டதால் வானத்தை நாடிச் செல்லும் தேவ மங்கை போல அவள் காட்சியளித்தாள். அவள் ஓட்டிச் சென்ற வெள்ளை ஆடுகளும் உட்கார்ந்திருந்த மாடும் கையிலேந்தி ஊதிய குழலும் எல்லாமே சிவப்பு மயமாக மாறியிருந்தது. தனி அழகை அந்த சூழ்நிலைக்கு கொடுத்திருந்தது. அந்த சூழ்நிலையை சிறிதும் கவனிக்காமல் காளை மீது உட்கார்ந்திருந்த அந்த மங்கையின் செவ்விய உதடுகளில் இருந்து வெளிவந்த வேணுகானம் அந்த பகுதியை நாதமயமாக அடித்திருந்தது. அவள் தூரத்தே சென்று விட்டதால் அவளை முழுமையாக பார்க்க முடியாவிட்டாலும் வளைந்தும் எழுந்தும் குறுகியும் சென்ற உடற்பகுதிகளால் ராஜபுதனத்தின் சிறந்த அழகியை பார்த்துவிட்ட உணர்ச்சியை பெற்றான் சத்ருஞ்சயன். அப்படி பார்ப்பது நாகரிகம் அல்ல என்பதையும், மல்லிநாதர் அருகில் இருக்கும் பொழுது அவளை அதிகமாக பார்ப்பதில் அதிகமான அபாயம் இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்ட சத்ருஞ்சயன் தனது பார்வையை மீண்டும் மல்லிநாதர் மீது திருப்பி, பெரியவரே, அந்த பெண் யாரோ என்று தன் சந்தேகத்தை கேட்டான். நீ பிடிக்க வந்திருக்கும் பெண் அவள் என்று மல்லிநாதர் சொன்னார். அவளை மணப்பதை விட மரணத்தை மணக்கலாம் என்றும் அவரே தெரிவித்தார். இதுவரை சாத்வீகமாக இருந்த சத்ருஞ்சயன் பெரியவரின் மீது உஷ்ணமான தனது விழிகளை திருப்பி, பெரியவரே, உமது வயதை உத்தேசித்து உம்மை விட்டு விடுகிறேன். உம்மை நாடி வந்த காரியத்தை உத்தேசித்து உமது தூஷணைகளை பொறுத்துக் கொள்கிறேன் என்றான் குரலில் உஷ்ணத்தை காட்டி. பெரியவர் அவனது கோபத்தை லட்சியம் செய்ததாக தெரியவில்லை. நீ வந்த காரியம் என்ன என்று சர்வசாதாரணமாக கேட்டார். தங்களிடம் வித்தை பயில வந்தேன் என்றான் சத்ருஞ்சயன். நான் வித்தை சொல்லிக் கொடுப்பதாக யார் சொன்னது என்று கேட்டார் மல்லிநாதர். அவர் கேள்வியில் சந்தேகம் இருந்தது. என் தந்தை என்று தெளிவாகவும் நிர்பயமாகவும் பேசினான் சத்ருஞ்சயன். அவர் பெயர் சந்தசிம்மன், சலூப்ரா வம்சம் என்றான் அவனே. இம்முறை வியந்து போனார் மல்லிநாதர். என்ன சொன்னாய்? சந்தசிம்மன் புதல்வனா? சலூப்ரா வம்சத்தவனா? உன் தந்தை மகாவீரராயிற்றே, அவர் சொல்லிக் கொடுக்க முடியாத எதை நான் சொல்லிக் கொடுக்க முடியும் உனக்கு என்று வினவினார் வியப்பை சிறிது உதறிக்கொண்டு. ஆமாம், உன் புரவி எங்கே என்று சந்தேகத்துடன் வினவினார் மல்லிநாதர். சத்ருஞ்சயன் மல்லிநாதருக்கு தலை வணங்கி, புரவியில் நான் வரவில்லை என்றான். ஏன்? மல்லிநாதர் ஒற்றை சொல் கேள்வியை வீசினார். மாணவனாக போகிறவன் படோடாபமாக போகக்கூடாது, பாத யாத்திரையாகத்தான் போக வேண்டும் என்று என் தந்தை உத்தரவிட்டார். என்ற மல்லிநாதர், சலும்ப்ராவின் பிடிவாதம் இன்னும் போகவில்லை. சரி வா போவோம் என்றவர் சிறிது தயங்கினார். சத்ருஞ்சயன் அவர் தயக்கத்தை பார்த்தான். ஏன் தயங்குகிறீர்கள் என்று கேட்கவும் செய்தான். மாலை வேளைக்கு பிறகு கோட்டைக்குள் யாரையும் விடமாட்டார்கள் என்றார் மல்லிநாதர். ஏன்? ராணாவின் ஒற்றர்கள் உட்புகுவதைக் கண்டு கோட்டை தலைவன் அஞ்சுகிறான். அதனால் மாலைக்கு பிறகு வருபவர்கள் சிறைக்குள் தள்ளப்படுகிறார்கள். மறுநாள் விசாரணைக்கு பின்புதான் விடுதலை. இதை சொன்ன மல்லிநாதர் சிறிது சிந்தித்தார். சிந்தனைக்கு பிறகு, சிறுவனை உன் வாளை கொடு என்று கையை நீட்டினார். சத்ருஞ்சயனும் சிந்தித்து, வாள், புரவி, மனைவி மூவரையும் பிரிவது ராஜபுத்திரர் வழக்கம் அல்லவே என்று எதிர்கேள்வி கேட்டான். இளநகை கொண்ட மல்லிநாதர், அதெல்லாம் பழைய வழக்கம். நாம் மொகலாயர்களுக்கு பெண்களை கொடுத்தாகிவிட்டது. சரி, எடு வாளை என்று கையை நீட்டினார்.
சத்ருஞ்சயன் இடைக்கட்சியில் இருந்த வாளை எடுத்து கொடுத்ததும் அதை விறகு கட்டில் விறகுகளுக்கு மத்தியில் சொருகினார். சிறுவனை, விறகு கட்டையை தூக்கிக் கொள் நீ என்றார். சத்ருஞ்சயன் பதில் ஏதும் சொல்லாமல் விறகு கட்டை அனாயாசமாக தூக்கி தோளில் வைத்துக் கொண்டான். இனி போகலாம் என்ற மல்லிநாதர் முன் நடக்க பின் நடந்தான் சத்ருஞ்சயன். நடந்து கொண்டே கோட்டை வாசலை கவனித்தான். திடீரென குழலோசை நின்றது. ஆடுகள் பெரிதாக சத்தம் போட்டுக்கொண்டு கோட்டை வாசலுக்குள் நுழைந்து விட்டன. இருளும் மூண்டு விட்டது. கோட்டை வாசல் விளக்குகள் கொளுத்தப்பட்டன. இரவு நேரத்தில் கோட்டை மிக வலுவாகவும் அதே சமயத்தில் அழகாகவும் தெரிந்தது. வாயிற்கதவுகள் சாத்தும் போதும் திறந்த போதும் சத்தம் அணுவளவும் இல்லை. கதவுகள் நன்றாக பக்குவத்தில் வைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்த சத்ருஞ்சயன் ஆசானுக்கு பின்னால் மௌனமாக நடந்தான். மல்லிநாதரும் ஒன்றும் பேசவில்லை. தீர்க்கமான சிந்தனையுடன் மௌனமாகவே நடந்தார். கோட்டை வாசலை அணுகியதும் அவரை கண்ட கோட்டை காவலர் கதவுகளை திறந்தார்கள் துரிதமாக. அவர் நுழைந்ததும் அவருக்கு பின்னால் நுழைந்த சத்ருஞ்சயனை நில் என்று தடுத்தனர் காவலர்கள். மல்லிநாதர் சுழு விழிகள் அவர்களை எரித்து விடுவன போல பார்த்தன. மல்லிநாத நாட்களை நிறுத்தும் துணிவு ஏற்பட்டு விட்டதா உங்களுக்கு என்று சீறினார் அவர். இவன் சாதாரண ஆளாக தெரியவில்லை என்றான் ஒரு காவலன். வேறு யாராக தெரிகிறான் என்று மீண்டும் சீறினார் மல்லிநாதர். நல்ல வம்சத்தவன் போல் தெரிகிறான் என்றான் இன்னொரு காவலன். ஏன், நல்ல வம்சத்தவர் என்னிடம் போர் பயில்வதில்லையா என்று கேட்டார் மல்லிநாதர் இறுக பல்லை கடித்துக் கொண்டு. அந்த சச்சரவை தூரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த காவலர் தலைவன், இங்கு என்ன சச்சரவு, மல்லிநாதரை ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தான். மல்லிநாதரின் விறகு கட்டை தூக்கிய சத்ருஞ்சயனை மட்டும் பார்க்கவில்லை அந்த காவலர் தலைவன். விறகு கட்டையும் கவனித்தான். அதன் இடையில் செருகப்பட்டிருந்த வாளின் பிடி விளக்கு வெளிச்சத்தில் பளபளத்தையும் அவன் கவனித்தான். பகுதி 2, அத்தியாயம் 3. மல்லிநாதர் இல்ல வழக்கம். காட்டு விறகு கட்டை விளக்கு வெளிச்சத்தில் கவனித்து அதில் ஒரு வாள் சொருகி இருந்ததையும் பார்த்ததால் சற்று நிதானித்த கோட்டை காவலர் தலைவன், மல்லிநாதரை ஏன் தடை செய்கிறீர்கள் என்று மற்ற இரு காவலர்களையும் நோக்கி வினவினான். அவரை தடை செய்யவில்லை, உடன் வந்த இந்த வாலிபனைத்தான் தடை செய்தோம் என்றான் ஒரு காவலன். இவனை தமது ஆள் என்று குருநாதர் சொல்லுகிறார். ஆனால் இவனை பார்த்தால் விறகு தூக்கும் ஆளாக தெரியவில்லை என்றான் இன்னொரு காவலன். விறகு தூக்கும் வேலை பயின்றவனாகவும் தெரியவில்லை. அவன் தோளில் கட்டை சுமந்துள்ள முறையே அதற்கு அத்தாட்சி என்றான் முதலில் பேசிய காவலன். கோட்டை காவலர் தலைவன் முகத்தில் சினத்தின் சாயை பரவியது. மல்லிநாதரின் சொற்களை சந்தேகிக்கும் நிலைக்கு நீங்க உயர்ந்து விட்டீர்களா என்று வினவினான் காவலர் தலைவன். எசமா என்று அச்சத்துடன் அழைத்தான் சச்சரவை ஆரம்பித்த காவலன். என்ன? தலைவன் கேள்வியில் சினம் அதிகமாக தெரிந்து, தாங்கள் தானே சந்தேகப்படக்கூடியவர் யாராக இருந்தாலும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கண்டிப்பான உத்தரவிட்டிருக்கிறீர்கள் என்றான் காவலன் பயத்துடன். ஆமாம், உத்தரவிட்டேன். தலைவனின் பதில் காட்டமாக இருந்தது. அதனால்தான் நாங்கள் தடுத்தோம். ஓ, அப்படியா? ஆமா எசமா. அப்போ நமது கோட்டை தலைவர் வந்தால், அவர் யாரையாவது அழைத்து வந்தால் அவர்களையும் தடை செய்வாயா? இதற்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்தான் காவலன். அவன் தவிப்பை விளக்க முற்பட்ட தலைவன், எந்த உத்தரவுக்கும் விதிவிலக்கு உண்டு, தராதரம் பார்த்து பணியாற்றுவதுதான் விவேகம் என்று கூறிவிட்டு, இவர்களுக்கெல்லாம் திறமை போதாது, மன்னித்து விடுங்கள், நீங்கள் உங்கள் இல்லம் செல்லுங்கள் என்று மல்லிநாதரை நோக்கி கூற, மல்லிநாதர் சத்ருஞ்சயனை அழைத்துக் கொண்டு கோட்டை வீதிகளுக்குள் சென்றார். 2 வீதிகளை கடந்து போர் வீரர் வீதிக்கு வந்ததும் பல பெரிய வீடுகளை தாண்டி நடந்தார். கடைசியாக ஒரு சிறு வீட்டின் முன்பு நின்றவர் வீட்டை சுற்றி சத்ருஞ்சயனை அழைத்துக் கொண்டு பின்புறம் சென்று அங்கிருந்த கொட்டகையில் விறகு கட்டை போடச் சொன்னார். அவன் தோளில் இருந்து விறகு கட்டை இறக்குவதற்கு முன்பு அதன் நடுவில் இருந்த வாளையும் எடுத்துக்கொண்டார். வாளை பெற்றுக்கொள்ள கையை நீட்டினான் சத்ருஞ்சயன். இப்பொழுது உனக்கு வேண்டாம் என்ற மல்லிநாதர் வீட்டுக்குள் நுழைய முற்பட்டவர், சந்திரமதி என்று குரல் கொடுத்தார். இதோ வருகிறேன் என்று உள்ளிருந்து குரல் கொடுத்த சந்திரமதி சில வினாடிகளில் வெளியே வந்தாள். வெளியே வந்தவள் சட்டென்று பின்வாசல் படியை தாண்டாமலே தனது முக்காட்டை போட்டுக்கொண்டு, இவர் யார் என்று கேட்டாள். என் புதிய சீடன் என்ற மல்லிநாதர், இவன் தலையில் ஒரு குடம் தண்ணீர் கொட்டு
பிறகு இவன் கிணற்றில் நீராடி விட்டு உள்ளே வரட்டும் என்று கூறிவிட்டு வாளை ஏந்திய வண்ணம் உள்ளே சென்றார். அவர் சென்றதும் முக்காடை நன்றாகவே இழுத்து விட்டு கொண்ட சந்திரமதி, சீடப்பிள்ளையே, சற்று இருங்கள், நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்ல முயன்றவளை அம்மணி என்று அழைத்தான் சத்ருஞ்சயன். அவள் சட்டென்று திரும்பி அவனை நோக்கினாள். அந்த விழிகளைக் கண்ட சத்ருஞ்சயன் மயக்கம் பிடித்தவன் போல நின்றான். அந்த விசால விழிகளை அமுத விழிகள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அவற்றின் கூர்மையின் விளைவாக வேல் விழிகள் என்று சொல்லலாம் என்று நினைத்தான் சத்ருஞ்சயன். புழக்கடை விளக்கு வெளிச்சத்தில் அவள் தேகம் மிக மெல்லியதாக காணப்பட்டது. அதிக உயரம் இல்லாவிட்டாலும் நீண்ட மரமல்லி புஷ்பம் போல விளங்கினாள் சந்திரமதி. அவள் சந்திர முகத்தை வைத்துத்தான் அவளது பெற்றோர் அந்த பெயரை அவளுக்கு சூட்டி இருக்க வேண்டும் என்று சத்ருஞ்சயன் நினைத்தான். அந்த சந்திர முகத்தில் தலையில் இருந்து பிரிந்து விழுந்த குழல்கள் இரண்டு அந்த முகத்தில் நடுவில் உருண்டு நின்றன. அந்த குழலின் சுழற்சி அவள் உதடுகள் குங்கும பொட்டின் சிவப்புடன் போட்டி போட்டதன்றி சிறிது நீரோட்டத்தையும் கலந்து கொண்டதால் அவை மாணிக்கம் போல பளபளத்த அழகு. இவை அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. ஆனால் இத்தனை அழகிய உதடுகளில் ஒரு கடுமையும் இருப்பது அத்தனை பொருத்தமாயில்லை என்று சத்ருஞ்சயன் உள்ளூர நினைத்தான். முகத்தில் இருந்து கழுத்துக்கு இறங்கியது பார்வை. அவள் சிறிய இடையும் கீழே இறங்கிய பருவக்கால் பகுதிகளும் அவனுக்கு சிறிது பயத்தையும் கூட கொடுத்தன. அவன் அவளை கவனித்த சில வினாடிகளில் அவளும் அவனை கவனித்தாள். அவன் குழந்தை முகத்தில் ஈட்டிகள் என பளபளத்த கண்களும் மெல்லிய அரும்பு மீசையும் கைகளின் நீளமும் கால்களின் உரமும் இடுப்பின் வன்மையும் அவன் மாவீரன் என்பதையும் அவன் இளவயதைக் கண்டு அவனிடம் வம்பு வைத்துக் கொள்வது அபாயம் என்பதையும் அவள் உணர்ந்தாள். இப்படி அவனை அதிகமாக பார்த்து விட்டதால் சிறிது நாணமடைந்த சந்திரமதி, உடை வைத்திருக்கிறாயா என்று கேட்டாள். அவளது குரல் குழலோசையை விட இன்பமாயிருப்பதைக் கண்ட சத்ருஞ்சயன், நான் நீராடினால் வேறு உடை என்னிடம் கிடையாது என்று தெரிவித்து நிலத்தை நோக்கினான். அப்படி அவன் தலைகுனிந்து நின்றதை நோக்கியதால் சற்றே இளநகை கொண்ட சந்திரமதி, நான் வேறு உடை தருகிறேன், முதலில் நீராடுங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று ஒரு குடம் நீர் கொண்டு வந்தாள். அப்படியே உட்காருங்கள் என்று அவள் பணிக்க தரையில் மண்டியிட்டு அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்த சத்ருஞ்சயனை நோக்கி நடந்து வந்த சந்திரமதி அவனை நெருங்கியதும் தனது சிற்றாடையை சிறிதளவு தூக்கி இடையில் சொருகிக் கொண்டாள், ஆடை நனையாது இருப்பதற்காக. அப்படி அவள் ஆடையை சிறிது தூக்கியதில் கண்களுக்கு புலனான அழகை கண்டு பிரமித்தான் அந்த வாலிபன். பஞ்சலோக விக்கிரகத்தின் கால்களை போன்ற அழகிய உரமான கால்கள், முழங்காலின் மீது சிறிதளவு தலை நீட்டிய மென்மையான தொடைப்பகுதி, மலர்பாதத்தின் செம்பருத்து இதழ்கள், இவற்றை தான் கவனிப்பதை அவள் பார்த்துவிடப் போகிறாளோ என்று கண்களை தனது இரு கைகளாலும் மூடிக்கொண்டு தலையை குனிந்தான் சத்ருஞ்சயன். அவன் கண்கள் பாய்ந்த இடங்களை சந்திரமதி கவனித்தாலும் அதை அவள் லட்சியம் செய்யவில்லை. ஆண்களின் பலவீனம் என்று வெறுப்புடன் சொல்லிக்கொண்டு அவன் தலை மீது குடத்து நீரை மெதுவாக விட்டாள். குழல் நனைய வேண்டும் என்பதற்காக குடத்தை சுழற்றி நீரை அவன் தலையில் ஊற்றிவிட்டு குடத்தையும் அவன் எதிரில் பட்டென்று வைத்து, அந்த கிணற்றில் நீராடிவிட்டு வாருங்கள், நான் உடை எடுத்து வருகிறேன் என்று சொல்லி மேலே எடுத்து செருகிய சீலையை தொங்கவிட்டு கண்குத்தி பாம்பு போல் பார்த்து கொண்டிருந்த வாலிபன் கண்களை ஏமாற்றி வேகமாக அவள் உள்ளே சென்றாள். அவள் போவதை பார்த்து கொண்டு நின்றான் சத்ருஞ்சயன். அவள் சென்ற வேகத்தில் அழகிய அவள் கழுத்து, முதுகு முதலிய பின் அழகுகளை எல்லாம் கபலீகரம் செய்து கொண்டு உடலெங்கும் நீர் சொட்ட நின்று கொண்டிருந்த சத்ருஞ்சயன் சுயநிலை அடைந்து குடத்தை எடுத்துக்கொண்டு கிணற்றடிக்கு சென்றான். அங்கிருந்த கயிற்றை எடுத்து நீரை குடத்தில் இழுத்து இழுத்து அலுப்பு தீர நீராடினான். பிறகு கிணற்றின் எதிர்மறைவுக்கு சென்று தனது கால் சராயையும் அங்கியையும் பிழிந்து கொண்டான். அந்த சமயத்தில் ஒரு காவிப்பட்டையை எடுத்துக்கொண்டு கிணற்றடிக்கு வந்த சந்திரமதியிடம், அப்படியே நில்லுங்கள், ஒரு குச்சியால் ஆடையை நீட்டுங்கள் என்று கூறினான். அவன் நிலை அவளுக்கு புரிந்தது. அங்கியில்லா மார்பும் அவன் கையில் காட்சியளித்த முறுக்கி பிழிந்த துணியும் புரிய வைத்தன. குச்சிகளால் உடையை நீட்டியதும் அதை எட்டி ஒரு கையால் வாங்கினான் அவன். உடையை அணிந்த பின்பும் அந்த இடத்தை விட்டு அவன் நகரவில்லை. அவன் அந்த காவிப்பட்டை உடுத்திக் கொண்டு வெளியே வந்த பிறகு திலக சாயத்தை நீட்டினாள்.
அதை எடுத்து நெற்றியில் தரித்துக் கொண்ட சத்ருஞ்சயன் கேட்டான், இந்த நீராட்டம் எதற்கு என்று. காரணத்தை சந்திரமதி விளக்கினாள். யாவும் புதுவிதமாக இருந்தது. ராஜபுத்திரர் வழக்கத்திற்கு விரோதமாகவும் இருந்தது. அத்தியாயம் 4. ஜலதரங்கம். ஓம்ஸ்தலா என்ற கொண்டாலாவுக்கு வந்ததும் வராததுமாக தன்னை தலையில் நீரூற்றி மூழ்க வைத்ததற்கு சந்திரமதி கூறிய காரணத்தை கேட்டதும் வியப்பே அடைந்தான் சத்ருஞ்சயன். உங்கள் தலையில் நீரூற்ற எந்த வினாடியில் தந்தை உத்தரவிட்டாரோ அந்த வினாடியில் நீங்கள் அவரது சீடராகி விட்டீர்கள். எந்த புது சீடனும் எங்கள் வீட்டுக்குள் நுழையும் முன்பாக நீராடி புத்தாடை புனைந்துதான் நுழைய வேண்டும். நுழைந்ததும் எங்கள் வீட்டு முன்னறையில் இருக்கும் சால கிராமத்தை வணங்க வேண்டும். அப்பொழுது முதலாக உங்களுக்கு மாற்று மந்திராபதேசம் செய்யப்படும். அந்த நிமிடம் முதல் நீங்கள் மல்லிநாதரின் சீடராக ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். அப்புறம் இந்த ஊரில் உங்களை யாரும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார்கள். நீங்கள் இஷ்டப்படி இந்த கோட்டையில் எங்கும் உலாவலாம் என்று சொன்னாள் சந்திரமதி. இதை சொன்ன சந்திரமதி புது சீடனை சற்று ஏறெடுத்து பார்த்தாள். அவள் அளித்த காவிப்பட்டை இடையில் அணிந்து மேலே ராஜபுத்திரர்களுக்கான முப்பரி நூல் மட்டுமே தெரியும்படியாக நின்ற அந்த வாலிபனின் அகன்ற மார்பையும் கரிய சருமத்தையும் மார்பில் தெரிந்த சில தழும்புகளையும் நீண்ட வலுவான விரல்களையும் பார்த்த சந்திரமதி வாழ்வித்தைக்கு அவன் புதியவன் அல்லன் என்பதை புரிந்து கொண்டாள். நீண்ட நேரம் அவனை துருவி பார்ப்பது சரியல்ல என்ற உள் உணர்வு ஏற்படவே திடீரென திரும்பிய சந்திரமதி, வாயிற்பக்கமாக வாருங்கள், அங்கே தந்தை இருப்பார் என்று சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே நடந்தாள். அவள் கண்ணுக்கு மறையும் மட்டும் அவளை பார்த்து கொண்டிருந்த சத்ருஞ்சயன் தனது ஆடைகளை மீண்டும் ஒரு முறை நன்றாக பிழிந்து தோளில் போட்டுக்கொண்டு வீட்டை பக்கவாட்டில் சுற்றி வாயிற்புறமாக வந்தான். அங்கு அவனுக்காக காத்து கொண்டிருந்த மல்லிநாதர் முதலாக அவன் பெயரை உச்சரித்தார். சத்ருஞ்சயா என்று. சத்ருஞ்சயன் மறுபடியும் ஆச்சரியத்தின் வசப்பட்டான். அதுவரை தனது பெயரை சொல்லாதிருக்கும் போது அவர் எப்படி பெயரை தெரிந்து கொண்டார் என்பது அவிழ்க்க முடியாத புதிராக இருந்தது அந்த வாலிபனுக்கு. குருநாதா, என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று வினவினான். உன் தந்தையின் பிரதாபத்தை நீண்ட நாளாக நான் அறிவேன் என்றார் குருநாதர். என் தந்தையின் பிரதாபத்தையா என்று ஏதும் புரியாமல் கேட்டான் புது சீடன். மல்லிநாதர் சிரித்துவிட்டு சொன்னார், சிறுவனே, ராஜபுத்திரர்கள் சாதாரணமாக ஒரு மனைவியோடு நிற்பதில்லை. குறைந்தபட்சம் 2-3 மனைவிகளையாவது அடைவார்கள். ஆனால் உன் தந்தை, உன் தாய் இறந்து போனதும் வேறு யாரையும் திரும்பி பார்க்கவும் மறுத்தார். உன்னை வளர்த்து ஆளாக்குவதிலேயே முனைந்தார். இப்பொழுது வித்தை கற்க என்னிடம் அனுப்பி இருக்கிறார். உன் தந்தைக்கு மேவாரை தவிர வேறு எதுவும் தெரியவும் தெரியாது. எனக்கு ஒரு பெண் இருப்பது கூட அவருக்கு தெரியாது. சந்திரமதி யாரோ என்று நினைத்துக் கொண்டிருப்பார் என்று விளக்கமாக கூறிய மல்லிநாதர் மெதுவாக நகைத்து, அவருக்கு ஒரே பிள்ளை, சத்ருஞ்சயன் என்று பெயர். மாவீரன் என்று ஊரெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டேன். ஆகையால் நீ வித்தை பயில வந்திருப்பதாக கூறுவது கூட எனக்கு விந்தையாகத்தான் இருக்கிறது. சரி வா, உள்ளே போகலாம். சத்ருஞ்சயனை உடன் வரும்படி சைகை காட்டி உள்ளே புகுந்தார். அந்த வீடு முன்கட்டில் பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் அங்கிருந்த கூடம் மிக பெரியதாக இருந்தது. அங்கே போர்க்கருவிகள் பலவும் மூலைகளிலும் பக்கச் சுவர்களிலும் சாத்தப்பட்டிருந்தன. அதன் ஒரு மூலையின் கோடியில் மட்டும் சிறு விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னால் சிறு பெட்டகம் ஒன்று இருந்தது. சத்ருஞ்சயா, அந்த பெட்டகத்தை திற என்று மல்லிநாதர் உத்தரவிட மெதுவாக அதை நோக்கி நடந்து சென்று சத்ருஞ்சயன் பெட்டகத்தை திறந்தான். பெட்டகத்திற்குள் வைர வைடூரியங்கள் இருந்தன. குருநாதா, இவற்றை என்ன செய்யட்டும் என்று கேட்டான். வைர கற்களை நீக்கிவிட்டு அடியில் இருக்கும் சால கிராமத்தை எடு என்றார் மல்லிநாதர். வைரங்களையும் வைடூரியங்களையும் நீக்கிய சத்ருஞ்சயன் அவற்றின் அடியில் பளபளவென்று இருந்த சாலக்கிராம மூர்த்தியை கையில் எடுத்து குருவை நோக்கி நடந்தான். அவன் அவரை நோக்கியதும் உள்ளிருந்து கூடத்திற்குள் சந்திரமதி நடந்து வந்தால் ஒரு தட்டுடன். அந்த தட்டில் ஒரு வட்டிலில் நீரும் உத்திரணியும் இருந்தன. சந்தனம் ஒரு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தது. உதிரி புஷ்பங்களும் காணப்பட்டன. சத்ருஞ்சயா, சாலக்கிராம மூர்த்தி மீதும் வாயிலும் சந்தனத்தை வைத்துவிடு, பிறகு அதை பெட்டகத்தில் வை என்று தூரத்தில் இருந்தே உத்தரவிட்டார். குரு சொன்னபடி சத்ருஞ்சயன் செய்தான். சந்திரமதி,
உத்தரணியில் நீர் எடுத்துக் கொடு அவனிடம், அவன் ஆசமனம் சமர்ப்பிக்கட்டும் மூர்த்திக்கு என்றார். அச்சுதா, அனந்தா, கோவிந்தா என்று சொல்லி மும்முறை உத்தரணியில் நீரை எடுத்து சுவாமி முன்பு காட்டிய பிறகு அந்த நீரை வட்டிலில் ஊற்றுவது சாலக்கிராம ஆசமனம். சத்திரிய வழக்கப்படி அந்த ஆசமனம் செய்து முடித்த சத்ருஞ்சயனை நோக்கி, அடுத்து புஷ்பங்களை எடுத்து அர்ச்சனை செய் என்று கூறினார். அர்ச்சனைக்கு புஷ்பத்தை அவன் கையில் கொடு சந்திரமதி என்று மீண்டும் சந்திரமதியிடம் உத்தரவிட்டார். சந்திரமதி திகில் அடைந்து தந்தையை திரும்பி பார்த்தாள். அவர் முகத்தில் புன்முறுவல் இருந்தது. மகளே, சொன்னபடி செய் என்றார் கண்டிப்புடன். அதற்கு மேல் ஆட்சேபனை சொல்லாமல் தனது இடது கையால் தட்டை பிடித்துக் கொண்டு வலது கையால் புஷ்பங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக் கொடுக்க, தூரத்தில் இருந்தவாறு அர்ச்சனை மந்திரங்களை மல்லிநாதர் ஓத புஷ்பார்ச்சனை செய்தான் சத்ருஞ்சயன். அர்ச்சனை முடிந்ததும் தீபாராதனை காட்டிய போது ஹயக்ரீவ மந்திரத்தை இறந்து சொன்னார் மல்லிநாதர். அது முடிந்ததும், சத்ருஞ்சயா, இப்பொழுது நீ பூஜை செய்திருப்பது ஹயக்ரீவ மூர்த்தியை. கூழாங்கல்லை போலிருக்கும் அந்த மூர்த்தி தான் ஹயக்ரீவர். நேபாளத்தில் கண்டகி நதியில் இருந்து நானே எடுத்து வந்தேன். ஹயக்ரீவர் வித்தைக்கு அதிபதி. அவரை பூஜை செய்ததாலும் நீ சற்று முன்பு ஏற்றிய ஜுவாலை அணையாமல் நின்றதாலும் நீ அவர் கருணைக்கு பாத்திரமாக போகிறாய். மூர்த்தியை தண்டனிட்டு பெட்டகத்தை மூடிவிட்டு வா. இன்று உன் குருகல வாசம் தொடங்கிவிட்டது என்றார் அவர். அது முடிந்ததும் சந்திரமதி தந்தையை வணங்கினாள். 2 பேருமே வணங்குங்கள் என்று மல்லிநாதர் உத்தரவிட, சத்ருஞ்சயனும் சந்திரமதிக்கு அருகாமையில் மண்டியிட்டு குருநாதரை வணங்கினான். அடுத்து அவனுக்கு வேறு உடை கொடுத்து உணவும் அளித்தார் மல்லிநாதர். உணவை சந்திரமதி பரிமாறுவாள் என்று எதிர்பார்த்த சத்ருஞ்சயன் ஏமாற்றமே அடைந்தான். பூஜைக்கு பின் சந்திரமதி அவன் இருந்த இடத்தில் தலை காட்டவே இல்லை. மல்லிநாதரே 2 களங்களில் உணவை பரிமாறி சீடனுடன் தானும் உட்கார்ந்து சாப்பிட்டார். களங்களையும் அவரை எடுக்க முற்பட்ட போது சத்ருஞ்சயன் அவரை தடுத்து களங்களை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு கிணற்றுப்புறம் சென்று தட்டுகளை அலம்பிக் கொண்டு வந்தான். அவனே இருவர் உணவருந்தி இடத்தையும் துடைத்தான். இதெல்லாம் நீ எதுக்காக செய்யணும் என்று மல்லிநாதர் கேட்டார். குருவுக்கு சீடன் பணிவிடை செய்தால்தான் வித்தை வரும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்றான் சத்ருஞ்சன். குரு எப்படி இருந்தாலும் நீ பணிவிடை செய்வாயா என்று கேள்வியை தொடுத்தார் மல்லிநாதர். கண்டிப்பாக செய்வேன் என்றான் சீடன். மல்லிநாதர் அதை கேட்டு எதற்கோ நகைத்தார். பிறகு அவனை படுத்துக் கொள்ளச் சொன்னார். வாளை கொடுங்கள் என்று கேட்டான் சத்ருஞ்சயன். எதற்கு? குருநாதர் கேட்டார். அதை பக்கத்தில் வைத்துக் கொண்டிருந்தால்தான் எனக்கு தூக்கம் வரும். அதை பிரிந்து படுத்ததில்லை என்றான் சத்ருஞ்சயன். இன்னும் சில தினங்களுக்கு உனது வாளை மறந்துவிடு. என்னிடம் 100கணக்கான வாள்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றை எடுத்துக்கொள் நீ என்றார். என் வாளை ஏன் மறக்க வேண்டும் என்று கேட்டான் அவன். அதில் சலும்பரா முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அதனால் என்ன? நீ சிறைப்படுவாய் என்ற மல்லிநாதர். சத்ருஞ்சயா, கோட்டை வாயிலில் காவலர் தலைவன் விறகுக்கட்டை சோதனை செய்த போது உன் வாளை பார்த்து விட்டான். ஆனால் பார்க்காதது போல பாசாங்கு செய்தான். நீ மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். காவலர் தலைவனும் ராஜபுத்திரன் தான். மிக கூர்மையான புத்தியை உடையவன் என்று சத்ருஞ்சயனை எச்சரித்தார். அதை கேட்டுக்கொண்டு குருவை பணிந்து தனக்கு காட்டிய சிற்ற அறையில் படுத்துக் கொண்டான். ஆனால் அவனுக்கு உறக்கம் கொள்ளவில்லை. அன்றைய நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைத்து கொண்டே புறக்கண்களை மூடியதால் மனக்கண் நன்றாக திறந்தது. அதில் தோன்றினாள் சந்திரமதி. அவள் அவனை நோக்கி புன்முறுவல் கொண்டாள். அவன் மனதின் மீது தனது பூங்கால்களால் நடந்தாள். பிறகு மனதோடு மனமாக படுத்துவிட்டாள். அவள் பூ உடல் தன் மனதில் பூராவுமாக தோன்றியது சத்ருஞ்சயனுக்கு. அந்த நினைப்பு தகாத நினைப்பு என்று எண்ணிய சத்ருஞ்சயன் புறக்கண்களை திறந்து எழுந்தும் உட்கார்ந்து கொண்டான். சத்ருஞ்சயா, என்ன காரியம் செய்தாய்? உன் மன்னனுக்கு பெண்ணெடுக்கச் சென்ற நீ அந்த பெண்ணை நினைப்பதும் மகிழ்வதும் சரியா? அவள் ராஜபுதனத்து வாரிசல்லவா என்று அவன் மனம் கேட்டது. அடுத்து அவன் தந்தை அவன் மனக்கண்ணின் முன்னால் தோன்றி, உன்னை நான் அனுப்பியது எதற்காக? செய்ய முயல்வது என்ன என்று சீறினார். இல்லை இல்லை, அவளை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று மனதிற்குள்ளேயே கூறினான் சத்ருஞ்சயன். அப்பொழுது சந்திரமதி பக்கத்தில் இருப்பதாக தோன்றியது சத்ருஞ்சயனுக்கு. அதுவும் கனவெனவே நினைத்தான். ஆனால்
கனவல்ல அது. பக்கத்து அறையில் இருந்த சந்திரமதி உண்மையாகவே வெளியிட்ட நகைப்பு அவன் காதுகளில் ஜலதரங்கம் போல மிக இன்பமாக ஒலித்தது. அத்தியாயம் 5. புது உத்தியோகம். மல்லிநாதரிடம் சீடப்பிள்ளையாக சேர்ந்த அந்த முதல் இரவில் பக்கத்து அறையில் சந்திரமதி ஜலதரங்கம் இசைப்பது போல் வெளியிட்ட சிரிப்பொலி சத்ருஞ்சயனின் உணர்ச்சிகளை எல்லாம் தொட்டதால் பற்பல எண்ணங்களில் அவன் ஈடுபட்டான். அவள் மாலையில் இருந்து தன்னிடம் நடந்து கொண்ட முறையில் இருந்து உலகம் வர்ணித்தது போல், அவள் தந்தை மல்லிநாதர் நினைத்தது போல் சந்திரமதி அத்தனை ராட்சசியா இருக்க முடியாதென்று திட்டமாக தனக்குள் சொல்லிக் கொண்டான். காட்டுப் பகுதியில் தான் கைத்தட்ட முயன்ற சமயத்தில் தன்னை தடுத்த மல்லிநாதர் அவளை மணப்பது மரணத்தை மணப்பதற்கு சமானம் என்று கூறியது தன்னை அச்சுறுத்துவதற்கே இருக்க வேண்டும் என்று அவன் நம்பினான். தன் தலைக்கு நீரூற்றிய போது அவள் முழங்காலுக்கு மேல் பகுதிகளை எத்தனை லாவகமாக தனது சீலையால் மறைத்துக் கொண்டாள்! எத்தனை லாவகமாக தனது சீலையை சுருட்டி 2 கால்களுக்கு நடுவில் இடுக்கிக் கொண்டாள் என்பதை எண்ணி பார்த்த சத்ருஞ்சயன் பண்பெல்லாம் உருவான ஒரு பெண்ணை தான் சந்தித்ததை உணர்ந்து கொண்டான். பிறகு தனக்கு அவள் ஆடை கொண்டு வந்தது, பூஜைக்கு உதவியது, அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிகழ்ச்சிகளை மனதில் ஓடவிட்ட சத்ருஞ்சயன் தான் அவளிடம் மனதை பறிகொடுத்து விட்டதை நன்றாக புரிந்து கொண்டான். அது ராஜ துரோகம் என்பது அவனுக்கு தெரிந்தே இருந்தது. மன்னனுக்கு தூக்கிச் செல்ல வேண்டிய பெண்ணை அடைய முயல்வது தவறு என்பதை உணர்ந்த அவன் சில தவறுகளில் இருந்து மனிதர்கள் தப்ப முடிவதில்லை என்றும் உள்ளூர பேசிக்கொண்டான். இருப்பினும் தந்தையின் ஆணையை முன்னிட்டு நாளை முதல் அவளை நான் சந்திப்பதில்லை என்று உள்ளூர பிரமாணமும் செய்து கொண்டான். ஆனால் அந்த முதல் இரவிலேயே அவன் அபிமானத்தை அவனது புத்தி சுக்கு நூறாக உடைத்துக் கொண்டிருந்தது. திரும்ப திரும்ப அவளையும் முக்காட்டிற்குள்ளும் தெரிந்த அவள் கருவண்டு விழிகளையும் விற்களை போன்ற புருவங்களையும் எண்ணிக்கொண்டே இருந்தான். கடைசியில் ஒரு முடிவுக்கும் வந்தான். எப்படியும் மறுநாள் காலையில் மல்லநாதரிடம் உண்மையை கூறிவிட்டு திரும்ப உதயபுரிக்கு ஓடிவிடுவதென்ற தீர்மானத்திற்கும் வந்தான். ஆனாலும் விதி வேறு விதமாக விளையாடிவிட்டது. காலையிலே எழுந்திருந்த அவன் தனக்கு முன்பே சந்திரமதியும் குருநாதரும் எழுந்து விட்டதையும் பூஜைக்கு சகலமும் தயாராயிருந்ததையும் போர் வித்தை பயில 5-6 மாணவர்களும் கூடத்தில் நின்றிருந்ததையும் கவனித்து வெட்கத்துடன் தோட்டத்திற்கு ஓடி துரிதமாக நீராடி தனது உலர்ந்த ஆடைகளை அணிந்து நெற்றியில் திலகம் தீட்டி வேகமாக கூடத்திற்கு வந்தான் பூஜையில் பங்கு கொள்ள. அன்று காலை மல்லிநாதரை பூஜை நடத்தினார். பிரசாதங்களை அவரே கொடுத்தார். வித்யாபியாசத்தை ஆரம்பிக்கும் முன்பு சத்ருஞ்சயனை நோக்கி மகனே என்று அழைத்தார். குருநாதரே, கட்டளையிடுங்கள் என்றான் சத்ருஞ்சயன். கொல்லைப்புறத்தில் இருக்கும் காளையை அவிழ்த்துக்கொள், அங்குள்ள பெரும் அழகை எடுத்துக்கொள், சந்திரமதியுடன் ஆடு மேய்க்க துணையாக போய் வா என்று கூறிவிட்டு அவனை திரும்பி பார்க்காமல் மற்றொரு சீடனுக்கு வாள் பயிற்சியை ஆரம்பித்தார். குருநாதர் தனக்கு வித்தை எதுவும் கற்பிக்காமல் ஆடு மேய்க்க அனுப்புவதை பற்றி ஒரு வினாடி சினந்தான், ஒரு வினாடி வியந்தான். ஆனால் சந்திரமதிக்கு துணையாக போவது வாள்பயிற்சியை விட சிறந்தது என்ற எண்ணத்தால் குருவுக்கு தலை வணங்கிச் சென்றான் கொல்லைப்புறம். அங்கிருந்த காளையை அவிழ்த்ததும் சந்திரமதி அங்கு தோன்றி அழகு கொம்பை எடுத்துக்கொண்டு தெருக்கோடிக்கு வாருங்கள் என்று உத்தரவிட்டாள். அங்கு எதற்கு என்று சத்ருஞ்சயன் கேட்டான். ஆட்டுக்கிடாயை அங்குள்ள திடலில் தங்க வைத்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு வாசல் புறமாக நடந்தாள் சந்திரமதி. அழகு கோலை எடுத்துக்கொண்டு சத்ருஞ்சயனும் அவளை பின்பற்றி நடந்தான். தெருக்கோடியில் இருந்த ஆடுகளிடம் சென்று சந்திரமதி குரல் கொடுத்ததும் ஆடுகள் தலைகளை தூக்கி ஆவலுடன் அவளை பார்த்தன. அவள் தன் மடியில் இருந்து குழலை எடுத்து சின்னஞ்சிறு கீதத்தை வாசித்ததும் ஆடுகள் கும்பலாகவும் 4 ஒரே சீராகவும் கோட்டை வாயிலை நோக்கி நடந்தன. சந்திரமதி அடுத்து முதல் நாள் போல் காளையில் ஏறிக்கொண்டாள். நீங்கள் பின்னால் வாருங்கள் கோளுடன் என்று கூறிவிட்டு காளை வயிற்றை அவளது அழகிய கால்களால் தட்ட காளையும் ஒய்யார நடை போட்டது. கோட்டை வாயிலுக்கு வந்ததும் காளையில் இருந்து திரும்பி சத்ருஞ்சயனை பார்த்த சந்திரமதி, டேய், கோலை பிடிச்சுக்கிட்டு தீவட்டி பிடிக்கிறவன் போல நிக்காத, முன்னால நட, ஆடுகளை சரியா வளைச்சு ஓட்டு என்று உத்தரவிட்டாள். சத்ருஞ்சயன் அவள் மரியாதையற்ற வார்த்தைகளில் பிறந்த கட்டளைக்கு
படியலாமா வேண்டாமா என்று ஒரு வினாடி சிந்தித்தான். அடுத்து கட்டளை அம்மணி என்று சொல்லிக் கொண்டு ஆடுகளுக்கு முன்னால் ஓடி ஏய் ஏய் என்று ஆடுகளை விரட்டினான். அன்று காலையும் முதல் நாள் காவலரே காவல் செய்தமையால் சத்ருஞ்சயனை கண்டு புன்முறுவல் பூத்தனர். இவன் வேலையால் தான், மல்லிநாதர் சொன்னது பொய்யல்ல என்றான் ஒரு காவலன். தெரியாமலா நமது தலைவர் நம்மை கடிந்து கொண்டார் என்றான் இன்னொரு காவலன். அடுத்து கோட்டை வாயில் கதவு திறக்கப்பட்டு ஆட்டு மந்தை பாய்ந்து வெளியில் சென்றது. சத்ருஞ்சயன் அவற்றுக்கு முன்னால் ஓடினான். ஆடுகள் வழக்கமாக மேயும் இடத்தை நாடிச் சென்றன. பின்னால் சந்திரமதி காளை மீது கம்பீரமாக உட்கார்ந்து குழலை ஊதிக்கொண்டு வந்தாள். அடுத்த ஒரு நாளிகைக்குள் கொண்டாள கோட்டை தூரத்தில் தெரிந்தது. முதல் நாள் தான் வந்த பாதையையும் பார்த்தான் சத்ருஞ்சயன். அவனை தாண்டி சிறிது தூரத்தில் பெரும் புல்வெளி இருந்தது. அதில் ஆடுகள் நின்று மேயத் தொடங்கின. சந்திரமதியும் காளையில் இருந்து இறங்கி புல்வெளியை அடுத்திருந்த தோப்புக்குள் நுழைந்தாள். சத்ருஞ்சயனையும் வருமாறு செய்கை செய்துவிட்டு சற்று வேகமாகவே நடந்து தோப்பின் நடுவில் இருந்த ஒரு மரத்தடியில் சாய்ந்து நின்று தலையை குனிந்த வண்ணம், நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்னை என்று கூறினாள் சத்ருஞ்சயனை நோக்கி. சத்ருஞ்சயன் முகத்தில் வியப்பை காட்டினான். எதற்கு மன்னிப்பு என்று கேட்கவும் செய்தான். தங்களை மரியாதை குறைவாக டேய் என்று வேலைக்காரனை போல சற்று முன்பு அழைத்தேன் என்ற சொற்களை தடுமாற்றத்துடன் சொன்னாள். ஆமாம் என்றான் அவன் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக. கோட்டை வாயில் காவலனை ஏமாற்றுவதற்காக அப்படி அழைக்க வேண்டியதாயிற்று என்றாள் சந்திரமதி மீண்டும். நான் புரிந்து கொண்டேன் என்றான் சத்ருஞ்சயன். மன்னித்ததாக நீங்கள் சொல்லவில்லையே என்று அவள் திரும்ப கேட்டாள். காவலனை ஏமாற்ற அந்த வேஷம் போட்டீர்கள், அதற்கு மன்னிப்பதற்கு என்ற சத்ருஞ்சயன், அம்மணி உங்களை பெயர் கொண்டு அழைக்கலாமா என்று வினவினான். அவள் ஒரு வினாடி கூட சிந்திக்கவில்லை. அழையுங்களேன் என்று கூறினாள். சந்திரமதி என்று அழைத்தான் சத்ருஞ்சயன். அப்படி அழைப்பதிலேயே தனது மனம் உணர்ச்சியில் மூழ்குவதை கண்டான். என்ன என்றாள் அவள் மெதுவாக. இந்த உலகம் ஒரு நாடக மேடை. நாம் எல்லோருமே வேஷம் போடுகிறவர்கள். நான் வேஷம் போடவில்லையா என்று வினவினான் அந்த வாலிபன். என்ன வேஷம் போட்டீர்கள் என்று அவள் கேட்டாள். ஆட்டுக்காரன் வேஷம் என்று பொய்யை சொல்லி சமாளித்துக் கொண்ட சத்ருஞ்சயன் நகைத்தான். அவளும் நகைத்தாள் இன்பமாக. பிறகு அவளே சொன்னாள், வீரரே, இல்லை இல்லை சீடரே, நான் ஆடுகளுக்கு இந்த மரத்தில் ஏறி பெரிய கிளை உடைக்கிறேன். நீங்கள் அழகால் தலைகளை மாத்திரம் சிறிது கிளைகளாக முறியுங்கள் என்று கூறிவிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறாள் என்பதை சத்ருஞ்சயன் யூகிக்கும் முன்பாக தான் அங்கிருந்த மரத்தில் தாவி மேற்கிளையில் ஏறிவிட்டாள். கிளைகள் மீது சர்வ லகுவாக தாண்டிச் சென்ற சந்திரமதியை கீழிருந்தே வியப்புடன் பார்த்தான் சத்ருஞ்சயன். ஆடையை வரிந்து தார்பாய்ச்சாக கட்டி கிளைகளில் தாவி தாவி கிளைகளை உடைத்து போட்ட விதத்தையும் அவள் கால்களின் அழகையும் கவனித்துக் கொண்டே வாயை பிளந்து கொண்டிருந்த சத்ருஞ்சயன் திடீரென்று கூவினான், சந்திரமதி பின்னால் வந்துவிடு என்று. அடுத்து கையில் இருந்த அழகு கத்தியால் அந்த மரக்கிளையில் இருந்த கண்குத்தி பாம்பு ஒன்றையும் குத்தி எடுத்தான். அவள் தப்பினாள் அந்த ஆபத்தில் இருந்து. ஆனால் இன்னொரு ஆபத்து அடுத்த வினாடி உதயமாயிற்று. அவன் கூவலால் அவள் பட்டுப்போன கிளை மீது காலை வைத்திடவே அந்த கிளை சரேல் என முறிந்தது. தலைகீழாக பூமியில் விழ இருந்தவளை கோலை எறிந்துவிட்டு தனது இரு கைகளாலும் ஏந்தி கொண்டான் சத்ருஞ்சயன். அப்படி அவன் தாங்கியதால் அவள் உணர்ச்சிகளும் குலைந்திருக்க வேண்டும். அவள் இரு கைகளும் அவன் கழுத்தை வளைத்தன. அத்தியாயம் 6. கள்வன். அந்த பட்டு கைகள் கழுத்தை சுற்றியதால் அவள் தேகம் பூராவும் தனது கைகளில் துவண்டு கிடந்ததால் உணர்ச்சிகளை அறவே பறக்கவிட்ட சத்ருஞ்சயன் தனது வலிய உதடுகளை அவள் கழுத்தில் ஆழ புதைத்தான். அவள் தொடைகளுக்கு கீழிருந்த கையால் அவளை மேலும் தூக்கி அவள் மார்பை தனது மார்புடன் இழைத்து கொண்டான். பிறகு தனது தலையை அவள் கழுத்தில் இருந்து எடுத்து முகத்தை கவனித்தான். அவள் கண்கள் மூடி கிடந்தன. முகத்திலும் சிறிது அதிர்ச்சி தெரிந்தது. அவள் மூச்சையை எப்படியாவது தெளிவிக்க எண்ணி அவளை புல்தரையில் கிடத்தினான். மெல்ல அவள் கன்னங்களை வருடினான். சிறிதே களைந்திருந்த கரிய குழல்களை கோதிவிட்டான். பிறகு தயங்கினான். அடுத்து ஆபத்துக்கு பாவமில்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டு அவள் அணிந்திருந்த சட்டையின் பட்டு கயிறுகளை அவிழ்த்தான். லேசாக அவிழ்க்கப்பட்டு
கயிறுகள் நீங்கியதால் கச்சையின் முகப்பும் சற்றே இடைவெளி கொடுத்ததால் அவள் அழகிய மார்பின் விளிம்பும் அவன் கண்களுக்கு தெரியவே அந்த வெண்மையை பிரம்மையுடன் பார்த்தான். இத்தகைய அழகுடையவளை இந்த குழந்தை முகத்தாளை ராஜபுதனம் ஏன் ராட்சசி என்று அழைக்கிறது என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். மார்பின் அந்த எழுச்சியின் முகப்பாலேயே அவளிடம் சித்தத்தை பறிகொடுத்த சத்ருஞ்சயன் அவள் வரிந்து கட்டியிருந்ததால் கால்களுக்கிடையே மறைந்த சீலை புலனாக்கிய இந்திரஜாலத்தை பற்றி யூகித்தான். ஒரு மனிதனை பைத்தியமாக அடிக்க ஆடையின் இந்த நிலையே போதும் என்று முணுமுணுத்தவன் அவள் வளவளப்பான தொடையின் சிறு பகுதியையும் அழகிய ஆடு சதையையும் பார்த்து, ராணாவுக்கு புத்தி இருந்தால் சலவைக்கல் தான் வளவளப்பு என்று நினைத்து அதை கொண்டு மாளிகை கட்டுவாரா என்று எண்ணிக்கொண்டே அவள் கால்கள் மீது கையை வைத்தான். கால்கள் ஜில் என்று இருந்தன. ஐயோ, என்ன இப்படி இருக்கின்றதே என்று பதறி அவள் மார்பில் துடிப்பு இருக்கிறதா என்று பார்த்தான். அதன் துடிப்பு ஒரே சீராக இருந்ததாலும் கழுத்திலும் உஷ்ணம் இருந்ததாலும் அதிக ஆபத்து ஏதுமில்லை என்று புரிந்து கொண்டு அவள் பக்கத்தில் இருந்து எழுந்திருக்க முயன்றான். அந்த சமயத்தில் அவள் என்று பெரிதாக முனகினாள். சற்று திரும்பி அவன் மீது தனது கையொன்றையும் போட்டாள். பிறகு மெல்ல கண் விழித்து, நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்டாள். இங்குதான் இருக்கிறாய் சந்திரமதி என்று கூறிய சத்ருஞ்சயன் நன்றாக தரையில் உட்கார்ந்து அவளை எடுத்து மடியில் கிடத்திக் கொண்டான். அவள் அதை எதிர்பார்க்கவில்லை. அவன் மடியில் துவண்ட புஷ்ப கொடி போல் கிடந்தாள். அவள் குவளை விழிகள் அவளை நன்றாகவே பார்த்தன. இது சரிதானா, இது முறையா என்று கேட்பது போல சத்ருஞ்சயனுக்கு தோன்றவே, சந்திரமதி, பேசாமல் சிறிது நேரம் படுத்திரு, மூர்ச்சை தெளிந்துவிடும் என்று சொன்னான். அவள் மென்மை புன்முறுவல் பூத்தாள். நான் இப்படி படுத்திருந்தால் பார்ப்பவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று மெதுவாக கேட்டாள். ஏதோ ஆபத்து என்று நினைப்பார்கள், வேறெதுவும் நினைக்க மாட்டார்கள் என்றான் சத்ருஞ்சயன். இப்படி நான் வேறொருவர் மடியில் கிடந்தால் நீங்களும் அப்படித்தான் நினைப்பீர்களா என்று சந்திரமதி திருப்பி கேட்டால். நகைத்தாள் ஒரு முறை. அதே ஜலதரங்க நகைப்பு, முந்தைய இரவில் கேட்ட அதே இனிய ஒளி. அதை கேட்டு சத்ருஞ்சயனுக்கு கோபமே வந்தது. என்ன சொன்னாய் சந்திரமதி? இன்னொருவன் மடியில் நீ கிடப்பாயா? கிடந்தால் அவனையும் கொன்று உன்னையும் கொன்று போடுகிறேன் என்று சீறிய சத்ருஞ்சயன் கோபத்தின் முதிர்ச்சியால் அவள் உடலை தூக்கி இறுக்கினான். சரேலென குனிந்து தனது இதழ்களால் அவள் இதழ்களை அழுத்தினான். சினம் மிஞ்சியதால் பற்களால் கீழ் இதழை பற்றவும் செய்தான். சந்திரமதி மீண்டும் தன் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் பற்களும் அவன் இதழ்களை மெல்ல கவ்வின. அவன் தனது உடலை இறுக்கியது எத்தனை இன்ப உணர்ச்சிகளை தூண்டுகிறது என்பதை உணர்ந்ததால் பெருமூச்சொன்றையும் வெளியிட்டாள். அவன் இடதுகை மட்டும் அவளை ஏந்தி நிற்க, அவன் வலதுகை அவள் அழகிய உடலின் ஆராய்ச்சியில் இறங்கியது. அவள் வாய் திறந்து பேசினாள். தன் கன்னத்தை அவன் கன்னத்துடன் இழைத்து அவன் காது கருகில், சத்ருஞ்சயா, உன் சாயம் வெளுத்து விட்டது, உன் வேஷமும் கலைந்து விட்டது, உண்மையில் நீ கள்வன் என்று காதில் சொன்னாள். அவளை ஆராய்ந்த கை திடீரென நின்றது. அவன் அவள் காதில் கேட்டான், என்ன, நான் கள்வனா என்று. ஆம், அவள் மெதுவாக பேசினாள். யார் சொன்னது என்று அவன் சீர முயன்றான். முடியவில்லை. சொற்கள் இன்பமாகவே உதிர்ந்தன. தந்தை. அவள் கைகள் அவன் கழுத்தை இறுக்கின. உன் தந்தையா? அவன் கள்ள விழி விழித்தான். ஆம், நீங்கள் என்னை தூக்கிச் செல்ல வந்தது அவருக்கு தெரியும் என்ற சந்திரமதி அவன் கண்களுடன் தனது கண்களை கலந்தாள். விழிகள் கலந்தன, உணர்ச்சிகள் புரண்டன, உடல்கள் இழைந்தன. அந்த இழைப்பை பார்க்க 4-5 ஆட்டுக்குட்டிகள் ஓடி வந்தன. அவன் கையில் வளைந்தபடி சந்திரமதி சொன்னாள், இந்த ஆடுகளில் ஓர் 2 சில சமயங்களில் ஓனாய் தூக்கிச் செல்வதுண்டு. ஒரு ராஜபுத்திரன் ஓனாயாக கூடாது. திருட்டுத்தனம் சிலவற்றில் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடாது என்று. மெல்ல மெல்ல தன் உணர்ச்சிகளை திரும்ப பெற்ற சத்ருஞ்சயன் அவளை கீழே விட்டு அவள் எதிரில் தலைவணங்கி நின்றான். சந்திரமதி என்று மூர்க்கத்தனமாக அழைத்தான். அந்த மூர்க்கத்தனம் காதலின் மேல் பூச்சி என்பதை சந்திரமதி புரிந்து கொண்டதால், கட்டளையிடுங்கள் பிரபு என்று சொன்னாள். அதிர்ச்சி அடைந்த சத்ருஞ்சயன், என்ன பிரபுவா, இந்த அடிமையா என்று வினவினான், அதிர்ச்சி குரலிலும் ஊடுருவ. ஆம் என்றாள் அவள். எப்பொழுது முதற்கொண்டு என்று அவன் வினவினான்.
நேற்று இரவு முதல் என்றாள் அவள். என்ன, நேற்று இரவு முதலா? அவள் சொன்ன பதில் அவனை பிரமிக்க வைத்ததா, குழம்பச் செய்ததா? அது அவனுக்கே புரியவில்லை. பகுதி 3, அத்தியாயம் 7. அவள் கதை. ராஜபுதனத்து ராட்சசி என பெயர் வாங்கிய சந்திரமதி தன்னை பிரபு என்று அழைத்ததும், கட்டளையிடுங்கள் என்று கூறியதும், அத்தனை தூரம் சரசத்திற்கு இடம் கொடுத்ததும், முந்திய இரவு நிலைமை மாறிவிட்டதென்றும் சொன்ன சொற்களின் முழு அர்த்தம் விளங்காததால், விளக்கமாக சொல் சந்திரமதி என்று கேட்டான், தலை வணங்கி அவள் எதிரில் நின்றபடி. அதுவரை அவள் தன்னை கட்டி தழுவியதால் லேசாக சீர்குலைந்திருந்த தனது ஆடையை சரிபடுத்தி கொண்டு எழுந்து இரு முழங்கால்களையும் கட்டிய வண்ணம் உட்கார்ந்த சந்திரமதி, இதில் விளக்குவதற்கு அதிகம் ஏதுமில்லை, நீங்களே யூகித்துக் கொள்ளலாமே என்று சொல்லி தலையை கவிழ்த்தாள். அன்னை பூமியை நோக்கினாள். பூமியை ஏன் பார்க்கிறாய், தலை நிமிர்ந்து பேசு என்று சாதாரணமாக கூறினான் சத்ருஞ்சயன். தாயில்லாத அவளைக்கு பூமிதான் அன்னை. சங்கடம் வரும்போது அன்னையை நோக்குவது பெண்களின் இயல்பு என்று சொன்னாள் சந்திரமதி. சத்ருஞ்சயன் தாயில்லாத அந்த பெண்ணை அனுதாபத்துடன் நோக்கினான் சில வினாடிகள். பிறகு கேட்டான், ஏன் பாசாங்கு செய்கிறாய் பயந்தவள் போல? உன்னை ராட்சசி என்று ராஜபுதனம் பூராவும் சொல்கிறதே என்று அனுதாபத்தை உதறி மூர்க்கத்தனமாக கேட்டான். மாற்றானுக்கு என் பெண்மையை கவரலாம் என்று துணியும் கயவர்களுக்கு நான் ராட்சசிதான், ஆனால் என் கணவருக்கு நான் அடிமை என்றாள் சந்திரமதி. சத்ருஞ்சயன் உள்ளத்தில் சிறிது சாந்தி நிலவியது. மாற்றாருக்கு ராட்சசி என்று அவள் தன்னை சொல்லிக் கொண்டதில். இருப்பினும் அவன் கேட்டான், அப்படியானால் உன் கணவன் யார் என்று சந்திரமதி தலை குனிந்த வண்ணம் சொன்னாள். இந்த கேள்வியை கேட்பவர் இத்தனை நேரம் என்னை தொட்டவர் என்று. இந்த பதில் சத்ருஞ்சயனை தூக்கி போடவே, யார், நானா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். அதில் இன்னும் சந்தேகம் இருக்கிறதா என்று சந்திரமதி கேட்டாள். இத்தனை நேரம் நீங்கள் தொட்டு குழாவியதற்கு இடம் கொடுத்த என்னை வேசி என்று நினைக்கிறீர்களா என்று கேள்வியில் மூர்க்கத்தனத்தை காட்டினாள் சந்திரமதி. சந்திரமதி துவங்கிய பேச்சை முடிக்க முடியவில்லை சத்ருஞ்சனால். சந்திரமதி மெல்ல தனது தலையை உயர்த்தி அவனை வெறுப்புடன் நோக்கினாள். நீங்கள் ராஜபுத்திரர் தானே என்று வெறுப்பு குரலிலும் துளங்க கேட்டாள். இந்த சந்தேகம் ஏன் வந்தது உனக்கு என்று சத்ருஞ்சயன் வினவினான். சீறி அவள் கண்களும் குரலில் தெரிந்த வெறுப்பும் அவனுக்கு அச்சத்தை விளைவித்ததால் சந்திரமதி உடனடியாக அதற்கு பதில் சொல்லவில்லை. சொன்னபோது அவள் குரலில் உறுதி நிரம்பி கிடந்தது. சலும்பரா வம்சத்தவரே, நேற்று இரவு நிகழ்ச்சிகளை சிந்தித்து பாருங்கள். சிந்திக்கும் சக்தி இருந்தால் ராஜபுத்திரர்கள் இல்லங்களில் புருஷன் பூஜை செய்யும் போது யார் பூஜா திரவியங்களை எடுத்துக் கொடுப்பார்கள்? மனைவி. உத்தரணியில் இருந்து நீரை எடுத்து ஊற்றும் உரிமை யாருக்கு? மனைவிக்கு. புஷ்பத்தனைக்கு தட்டில் உதிரி புஷ்பங்களை வைத்துக் கொண்டு நிற்கக்கூடியவள் யார்? மனைவி என்ற சத்ருஞ்சயன் பேச முடியாமல் தவித்தான். இத்தனையும் முந்திய நாள் இரவில் அவள் இல்லத்தில் நடந்திருக்கும் நிகழ்ச்சிகள்தான். இது எப்படி தன் புத்தியில் ஏறாமல் போய்விட்டது என்று நினைத்து வியப்பெய்தினான். அவன் அப்படி குழம்பி நின்ற நிலையில் அவள் கணீரென குரலை எழுப்பி, ராஜபுத்திரரே, ஊரில் போகிறவர் வருகிறவர்களுக்கெல்லாம் தலையில் நீரூற்ற நான் என்ன அடிமை பெண்ணா? அடிமை பெண்கள் கூட ராஜபுதனத்தில் கண்ட புருஷர்களை நீராட்ட வரமாட்டார்களே. உங்களை நீராட்டினேன், ஆடை எடுத்து கொடுத்தேன், உடுக்க, பூஜைக்கு உதவினேன். இத்தனையும் எதை குறிக்கிறது? நீங்கள் என்ன சுத்த அறிவிலியா என்று சீறினாள் சந்திரமதி. சத்ருஞ்சயன் அவள் கைகளை பிடித்து தூக்கி, நான் அறிவிலிதான் சந்திரமதி, அறிவிலிதான். உன்னை பார்த்ததும் என் அறிவெல்லாம் எங்கோ ஓடிவிட்டது. எனக்கு புத்தி உண்டு, ஆனால் உன் முன்னிலையில் அது இயங்க மறுக்கிறது. கண்கள் இருக்கின்றன, ஆனால் பார்க்க முடியவில்லை. என்னை கள்வன் என்றாய். இல்லை, நான் கள்வன் இல்லை, குருடன் என்று கூறிவிட்டு நின்ற அவள் முன்பு மண்டியிட்டான். அவன் தலையை தனது கால்களில் இணைத்துக் கொண்ட சந்திரமதி அவன் தலை குழலை கோதிவிட்டாள். மனைவி முன்பு மண்டியிடுவது அழகா என்று வினவினாள் குலைந்த குரலில். மனைவி தெய்வ மங்கையானால் மண்டியிடுவது தவறல்ல. அடி சந்திரமதி, உன்னை தவறாக நினைத்ததற்காக என்னை மன்னித்து விடு என்று இணைந்த அவள் பருவத் தொடைகளில்
தலையை உருட்டினான். அவன் தலையை அவள் தன் கால்களில் நன்றாக அழுத்திக் கொண்டு அவனை பெயர் சொல்லி அழைத்தாள். சத்ருஞ்சயா, என்ன அழகான பெயர்! எத்தனை வீரமான பெயர்! நீ வருவாய் என்று எனது தந்தை முன்னமே யூகித்து விட்டார். ராணாவுக்கு பெண் கேட்டு 2 பேர் வந்து மானபங்கப்பட்டு சென்றதுமே சொன்னார் என்னிடம். சந்திரமதி, இத்துடன் இந்த பெண் கேட்கும் படலம் நின்றுவிட்டது. இன்னும் யாராவது ஒருவன் வருவான். அநேகமாக எந்த விஷயத்திலும் தோல்வியை ஏற்காத சந்தன் சலும்ப்ரா வருவான். அவன் எனது தோழன். ஆனால் மேவார் நன்மைக்கு முன்பு எங்கள் தோழமையை மதிக்க மாட்டான், அல்லது வேறு யாரையாவது அனுப்புவான் என்று சொன்னார். அப்பொழுது நாங்கள் இருவரும் எங்கள் பூஜா மண்டபத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். திடீரென்று என் தந்தை வேதனையுடன் சொன்னார், குழந்தாய், சலும்ப்ராவுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கு உன்னை கொடுப்பதாக நான் முடிவு செய்து நீண்ட நாட்கள் ஆகிறது. நானும் சந்தனும் பால்யத்தில் செய்த சபதம் அது. எங்கள் இருவரில் ஒருவருக்கு பெண் குழந்தையும் இன்னொருவருக்கு ஆண் குழந்தையும் பிறந்தால் அவர்கள் இருவருக்கும் மணமுடித்து விடுவது என்று உறுதி செய்து கொண்டோம். அவனுக்கு மகன் பிறந்தான், எனக்கு நீ பிறந்தாய். இருவருமே மனைவிகளை இழந்தோம் சிறு வயதிலேயே. பிறகு சலும்ப்ரா போர்க்களம் சென்று விட்டான். அந்த குழந்தையை சதா புறவியில் வைத்துக் கொண்டு சந்தன் சுற்றுவதாக நான் கேள்விப்பட்டேன். நீதான் அவன் மகனுக்கு மனைவியாக வேண்டும் என்றதால் நான் பூரிப்படைந்தேன். இந்த ஒண்டாலா கோட்டையில் என்னிடம் போர் பயிற்சி பெற, சாஸ்திர வித்தைகளை அறிய பல ராஜபுத்திர வாலிபர்கள் வந்தார்கள். பலர் நல்ல வீரர்கள், அழகர்கள். ஆனால் உன்னை வேறு யாருக்கும் கொடுக்க முடியவில்லை. எப்படியும் ஒரு நாள் சத்ருஞ்சயன் உன்னை தேடி வருவான். அப்பொழுது அவனை ஏற்க நீ தயாராக இரு என்று தந்தை என்னிடம் சொன்னார். வேதனை நிறைந்த தந்தையின் சொற்களை கேட்டேன். உன்னை தவிர வேறு யாருக்கும் என்னை கொடுப்பதில்லை என்ற முடிவையும் செய்து கொண்டேன். அந்த பூஜை மண்டபத்திலேயே நினைத்து பார்த்தேன், எப்படி இருப்பாயோ என்று. எப்படியும் விகாரமாக இருக்கக்கூடாது என்று ஹயக்ரீவ மூர்த்தியை, எங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தித்தேன். சொல்லி வைத்தது போல மறுநாளே நீ வந்தாய் என்ற சந்திரமதி தனது கதையை சிறிது நிறுத்தினாள். பிறகு சிரித்தாள். உங்களை ஏகவசனத்தில் பேசுவது எத்தனை இன்பமாக இருக்கிறது என்றும் சொன்னாள். சத்ருஞ்சயன் உள்ளம் பெரும் மகிழ்ச்சியில் இருந்ததால், மேலே சொல் சந்திரமதி என்று ஊக்கப்படுத்தினான். அவள் மேலும் தொடர்ந்து சொன்னாள். கதையில் இம்முறை மரியாதையை கையாண்டாள். உங்களை பார்த்ததுமே முக ஜாடையிலிருந்து தந்தை உங்களை அடையாளம் கண்டுகொண்டார். ஆகையால் உங்களை அழைத்து வந்தார் எங்கள் இல்லத்திற்கு. பிறகு நடந்துதான் உங்களுக்கே தெரியும். முதலில் உங்களுக்கு தலையில் நீர் வார்க்க சொன்னதற்கு நான் மறுத்தேன். பிறகு தன்னந்தனியாக ஒரு பர புருஷனுக்கு உடை கொண்டு போய் கொடுக்க சொன்ன போதும் மறுத்தேன். சொல்கிறபடி செய் என்று என் தந்தை கடிந்து கொண்டதால் அதற்கும் நான் உட்பட்டேன். பூஜைக்கு உதவி செய்ய சொன்னபோது திட்டமாக மறுத்தேன். உங்களுக்கு இது அழகாக இருக்கிறதா என்று அவரை நான் வினவினேன். உன் புருஷனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையைத்தான் செய்ய சொல்கிறேன் என்றார் என் தந்தை. புருஷனா? கேட்டதுமே திக்பிரமை கொண்டேன். நீங்கள் யார் என்பதை சொல்ல வாளின் பிடியை காட்டினார் தந்தை. நான் அப்பொழுதும் மறுத்தேன். வாளை யாராவது திருடி வந்திருக்கலாம் என்று சொன்னேன். அதை கேட்டு என் தந்தை நகைத்தார். சலும்ப்ராவின் மகன் திருடன் அல்ல என்றார். வேறு வழியில்லாமல் பூஜைக்கு உதவினேன். பூஜையில் நான் உங்கள் உருவத்தை முழுவதும் பார்த்தேன். உங்கள் அளவான தேகம் வீரத்தை புலனாக்கியது. உங்கள் முகம் குழந்தை முகமாக இருந்தது. அது என் மனதை ஈர்த்தது. நான் என் தந்தையுடன் எதுவுமே பேசவில்லை. அன்று படுத்திருந்த போது தனிமையில் நிகழ்ச்சிகளை நினைத்து நகைத்தேன் நான். பைத்தியம் போல. இந்த இடத்தில் சிறிது நிறுத்தினாள் சந்திரமதி. அந்த நகைப்பை நானும் கேட்டேன் சந்திரமதி. என்ன இன்பமாக நகைத்தாய் என்று கூறிய வண்ணம் எழுந்து அவளை தன்னை நோக்கி இழுத்தான் மெதுவாக. வேண்டாம், அந்தி பொழுது வந்துவிட்டது, விடுங்கள், புறப்படுவோம் நாம் வீட்டுக்கு என்று அவள் சிறிது திமிரினாள். அவன் அந்த பொய் திமிரலை அடக்க முயன்று அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு எதிரே முறிந்து விழுந்த கிளையை நோக்கி நடந்தான். விடுங்கள் என்னை என்று சற்று இறைந்தே சொன்னாள். அப்பொழுது மூன்றாவது ஒரு குரலும் புகுந்தது இடையே. விடு அவளை என்று. அவளை விடாமலேயே அவன் திரும்பினான். கோட்டை காவலர் தலைவன் உருவிய வாளுடன் எதிரே நின்று கொண்டிருந்தான். அத்தியாயம் 8. ராட்சசி. சந்திரமதியை அணைத்த வண்ணம் திரும்பிய சத்ருஞ்சயன் கையில் வாளை உருவி நின்ற கோட்டை காவலர் தலைவனை மிக அலட்சியத்துடன் பார்த்தான். யார் நீ என்றும் விசாரித்தான், அலட்சிய குரலிலும் ஒலிக்க.
உன்னை நேற்று மல்லிநாதருடன் அனுப்பியவன். நினைப்பில்லையா உனக்கு? உன் வாள் விறகு கட்டையில் சொருகி இருந்தாலும் என் கண்களை மறைக்க முடியவில்லை. உன்னை தனது வேலையாள் என்று மல்லிநாதர் சொன்னதை நான் நம்பிவிட்டேன் என்று அவர் எண்ணியது விசித்திரம்தான். அத்தனை சுலபமாக மல்லிநாதர் ஏமாறுபவர் அல்லர். ஏமாற்றும் குணமும் அவருக்கு கிடையாது. நேற்று என்னவோ சுபாவத்திற்கு எதிராக நடந்து கொண்டார். அப்படி அவர் உன்னை காப்பாற்றியதற்கு நீ செய்யும் கைமாறு இதுதானா என்று வினவினான் கோட்டை காவலர் தலைவன். சத்ருஞ்சயன் கண்கள் அவன் மீது பதிந்தன. கோட்டை காவலர் தலைவரே, அந்த மல்லிநாதர் என்னை ஆடுகளை மேய்க்க அவரது மகளுக்கு உதவ நியமித்திருக்கிறார். ஆடுகள் தரிகட்டு ஓடாமல் வளைக்கவே வந்தேன் என்று விளக்கம் தந்தான், கண்களை கோட்டை காவலர் தலைவனிடமிருந்து எடுக்காமலேயே. கோட்டை தலைவன் அந்த நிலைமையிலும் அமைதியை காட்டி, நீ ஆடுகளை வளைப்பதாக தெரியவில்லையே, அவர் மகளை வளைத்திருப்பதாக தெரிகிறதே என்று சொல்லி சத்ருஞ்சயன் இடதுகை சந்திரமதியின் இடையில் தவழ்ந்திருப்பதை தனது வாளாலும் சுட்டி காட்டினான். அதுவரை அவர்கள் உரையாடலில் ஈடுபடாமல் இருந்த சந்திரமதி சத்ருஞ்சயனிடமிருந்து சற்று விலகி முன்னே நகர்ந்து நின்றாள். ஜஸ்வந்த் சிங், யாரை பார்த்து என்ன பேசுகிறாய் என்பதை புரிந்து கொண்டு பேசுகிறாயா என்று வினவினாள் மிகவும் நிதானமான குரலில். அப்படி அவள் நிதானம் காட்டிய சமயத்தில் அவள் பருவ உடல் கெட்டிப்பட்டு விட்டதையும், கால்கள் விரைத்து நின்றதையும், திடீரென அவள் நிமிர்ந்ததையும், தலையை ஒரு முறை ஆட்டி குழலை பின்னுக்கு தள்ளியதையும் சத்ருஞ்சயன் கண்டாலும் காவலர் தலைவனை நோக்கிய முகத்தை காண முடியவில்லையாகையால் அவள் விழிகள் சீறியதை, முகம் பயங்கரமாக சிவந்ததை அவனால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவள் கமல முகம், அன்பு சொட்டிய முகம் திடீரென ராட்சச முகமாக மாறிவிட்டதை ஜஸ்வந்த் சிங் கண்டான். அந்த நிலையில் அவள் எதற்கும் துணிந்தவள் என்பதையும் புரிந்து கொண்டான். ஆகவே சற்று பின்னடைந்து வாளையும் சிறிது தாழ்த்தி, சந்திரமதி, உன்னை காப்பாற்றவே நான் வந்தேன். திருட்டுத்தனமாக ஊருக்குள் புகுந்த இவனிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறினான். என்னை காக்க இன்னொருவன் தேவையா என்ன என்று வினவிய சந்திரமதியின் குரல் அடியோடு மாறியிருந்தது. காவலர் தலைவன் பணிவுடனேயே பதில் சொன்னான். இல்லை மல்லிநாதர் மகளே, இங்கு அடிக்கடி சித்தூர் ராணாவின் ஒற்றர்கள் வருகிறார்கள். உன்னை தூக்கிச் செல்லவே அவர்கள் வருவதாகவும் கேள்வி. இந்த கோட்டையின் காவலர் தலைவன் என்ற முறையில் உன்னை காப்பது என் கடமை என்று சொன்னான். சந்திரமதி ஒரு வினாடி பதில் சொல்லவில்லை. பிறகு, ஜஸ்வந்த், நீ போகலாம் என்று ராணியை போல் உத்தரவிட்டாள். ஆனால் அந்த கட்டளைக்கு அவன் மசிந்ததாக தெரியவில்லை. சந்திரமதி, கோட்டை காவலர் தலைவன் என்பதால் சில பொறுப்புகள் எனக்கு உண்டு என்றான். பெண்களை கண்காணிப்பது அவற்றில் ஒன்றா? இம்முறை அவள் குரலில் சூடு தெரிந்தது. கண்காணிப்பதல்ல, பாதுகாப்பது என்ற ஜஸ்வந்த், பெண்ணே விலகினில், நான் அந்த கயவனை அழைத்துச் செல்கிறேன் என்று வாளை மீண்டும் நீட்டிக்கொண்டு ஓர் அடி முன்னெடுத்து வைத்தான். அதுதான் அவன் செய்த தவறு. அவனுக்கு வழிவிடுவது போல் நகர்ந்த சந்திரமதி காலில் சிக்கிய சேலையை சரி செய்வது போல் குனிந்தாள். அடுத்து அவள் சரேன எழுந்தபோது ஏற்கனவே முறிந்து விழுந்த மரக்கிளை அவள் கையில் இருந்தது. அடுத்த வினாடி அந்த மெல்லிய கை மிகுந்த உரமுடன் எழுந்து மின்னல் வேகத்தில் காவலர் தலைவன் தலையில் மரக்கிளையை இறக்கிவிட்டது. அது இறங்கிய வேகத்தில் தன்னை தடுத்து கொள்ள அவன் நீட்டிய வாள் நிலத்தில் ஆடி புதைந்தது. காவலர் தலைவன் தலைமீது இறங்கிய கிளையின் வேகத்தின் விளைவாக சிறிது சத்தம் கூட போடாமல் மண்ணில் சாய்ந்தான். அப்படியே அவன் தலையில் கிளை தாக்கிய இடத்தில் குருதி பாய்ந்து கொண்டிருந்தது. முற்றும் எதிர்பாராத விதமாக நேர்ந்த அந்த நிகழ்ச்சியை கண்ட சத்ருஞ்சயனும் பிரமை பிடித்து நின்றான். அந்த மெல்லிய கைக்கு, சற்று முன்பு தனது கழுத்தை வளைத்த பட்டு கைக்கு இத்தனை பலம் எங்கிருந்து வந்தது என்று வியப்பின் எல்லையை அடைந்து நின்றான் அவன். அந்த ஊக்கத்துடன் சந்திரமதி திரும்பிய போது அவள் கண்களில் இருந்த பயங்கரம், சமூகத்தில் காணப்பட்ட கொடூரம் இரண்டும் சத்ருஞ்சயனுக்கு அதிக அச்சத்தை கொடுத்தன. அடுத்து அவள் நடந்து கொண்ட முறை மேலும் அவன் அச்சத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போயிற்று. அவள் எதிரே கிடந்த ஜஸ்வந்த் சிங்கின் உடலை நோக்கி சென்று காலால் அவனை உதைத்து பார்த்தாள். பிறகு காயத்தை கூர்ந்து கவனித்தாள். பிறகு கையில் இருந்த பெரும் மரக்கிளையால் அவன் உடலை புரட்ட முயன்றாள். அவள் அடித்த வேகத்தில் கிளை முறிந்து விட்டதால் காவலர் தலைவனின் பெரிய தேகத்தை அதை கொண்டு புரட்ட முடியாததன் விளைவாக சத்ருஞ்சயனை நோக்கி,
இப்படி வாருங்கள், அவனை சற்று புரட்டி அவன் உடலின் கீழ் மண்ணில் பதிந்திருக்கும் வாளை எடுங்கள் என்று உத்தரவிட்டாள். சத்ருஞ்சயன் ஏதும் பேசவில்லை. சற்று முன்பு கோபத்தால் சிவந்தும் கருத்தும் விட்ட அவள் வதனமும் சிறிய கண்களும் அவளை ராட்சசியாக அடித்திருந்ததாய் அவன் கவனித்திருந்தான். ஆகையால் ஏதும் பேசாமல் அவள் இட்ட பணிகளை நிறைவேற்ற முனையலானான். மெல்ல காவலர் தலைவனை லேசாக புரட்டி சற்று தூரம் இழுத்துச் சென்று தலைக்காயத்தில் மண் படாதிருக்க குப்புறவே படுக்க வைத்தான். பிறகு ஆழமாக மண்ணில் பாய்ந்திருந்த வாளை பிடுங்கினான். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பாவனையில் சந்திரமதியை நோக்கினான். என்னை பார்ப்பானேன், அவன் தலைக்காயத்தை கவனியுங்கள், குருதியை நீர் கொண்டு கழுவி கட்டு போடுங்கள், குருதியை நிறுத்த என்று கூறினாள் சந்திரமதி. சத்ருஞ்சயன் ஏதும் பேசாமல் இல்லத்திலிருந்து இருவரும் குடிப்பதற்காக அவள் கொணர்ந்திருந்த ராஜபுதனத்தின் தனி பொருளான நீண்ட கோஜாவிலிருந்து நீர் எடுத்து தலைவனின் தலைக்காயத்தை கழுவினான். காயம் ஆழமாக இருக்கிறது, குருதி நிற்கவில்லை என்றான் சந்திரமதியை நோக்கி. அவன் உடையிலிருந்து அவன் வாளாலேயே சிறிது துணி கிழித்துக் கொள்ளுங்கள், அதை கொண்டு கட்டு போடுங்கள் என்றாள் அவள் சர்வசாதாரணமாக. அவள் சொன்னபடியே தலைவன் உடையை கிழித்து தலைக்கு கட்டு போட்டு சத்ருஞ்சயன் அவனை தூக்கி கொண்டு எட்ட இருந்த மரத்தடிக்கு சென்று அவன் மேலங்கியை கழற்றி தலைக்கு சுருட்டி வைத்து மிக லேசாக படுக்க வைத்தான். பிறகு சந்திரமதி நின்றிருந்த இடத்திற்கு வந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று வினவினான். சற்று தூரத்தில் ஆடுகள் தலை மேய்ந்து கொண்டிருந்ததை சுட்டிக்காட்டிய சந்திரமதி, அந்த ஆடுகளை கோல் கொண்டு வளையுங்கள், தலைகள் போக மீதியுள்ள சுள்ளிகளை விறகாக வெட்டி கட்டி தூக்கி கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டாள். அட சலும்புரா, வீரனானி, இந்த ராட்சசியிடம் அகப்பட்டு கொண்டாயே என்று நினைத்து தானே கேட்டுக்கொண்டு அவள் சொன்னபடியே செய்து விறகு கட்டைகளை கட்டி தலையில் தூக்கி கொண்டு கோலையும் எடுத்துக்கொண்டான். கோளுடன் தலைவன் வாளையும் எடுத்துக்கொள்ள முயன்றவனை தடுத்த சந்திரமதி, அவன் வாளை அவன் பக்கத்திலேயே வைத்து விடுங்கள் என்று சொன்னாள். பதிலேதும் பேசாமல் அவள் கட்டளையை நிறைவேற்றுவதற்கும் மாலை நெருங்குவதற்கும் சமயம் சரியாக இருக்கவே ஆடுகளை திரட்டி ஓட்டிக்கொண்டு கிளம்பினான் சத்ருஞ்சயன். சந்திரமதியும் எதுவுமே நடக்காதது போல காளையை அவிழ்த்து அதன் மீது ஏறிக்கொண்டு குழலை வாயில் வைத்து ஊதினாள். அந்த குழலோசை துவங்கியதுமே ஆடுகள் திரண்டு ஊர்ந்தன கோட்டையை நோக்கி. ஒன்றையொன்று முட்டி விளையாடி கும்பலாகச் சென்ற ஆட்டுக்குட்டிகளை சாதாரண சமயமாக இருந்தால் சத்ருஞ்சயன் ரசித்திருப்பான். ஆனால் இன்னொரு வீரனை மரணாவஸ்தையில் மரத்தின் கீழ் கிடத்திவிட்டு வந்ததை அவனால் பொறுக்க முடியாததால் இதய வேதனையுடனேயே அவன் நடந்தான். ஆனால் சந்திரமதி எதை பற்றியும் நினைத்ததாக தெரியவில்லை. முதல் நாளை போலவே மதுரமாக குழலை ஊதிக்கொண்டு சென்றாள். அவளை நினைக்க நினைக்க ஏதும் புரியாத குழம்பிய நிலையை அடைந்தான் வீரனான சத்ருஞ்சயன். அவளை அன்று மென்மையான உள்ளம் படைத்த காதலியாகவும் பார்த்தான். மரக்கிளையையே ஆயுதமாக கொண்டு பெரும் வீரன் ஒருவனை வீழ்த்தக்கூடிய ராட்சசியாகவும் கண்டான். இத்தனையும் விட காயமடைந்தவனை வனத்திலேயே விட்டு போகும் இரக்கமற்ற அரக்கியாகவும் கண்டதால் மனம் பொறுக்காமல் அவள் காளையை அணுகி, சந்திரமதி, காவலர் தலைவன் நல்ல காயமடைந்திருக்கிறான் என்று இழுத்தான். பதிலுக்கு அவள் குழலிலேயே 2 ஸ்வரங்களை ஊதினாள், என்று. அவனை இந்த நிலையில் அனாதரவாக விட்டு போவது தவறு என்றான் சத்ருஞ்சயன். இம்முறை குழலை வாயை விட்டு எடுத்தாள் சந்திரமதி. சரி, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். நீ காளையில் இருந்து இறங்க வேண்டும் என்று சொன்னான். இறங்கினால் அவனை இதன் மீது கிடத்தி பிடித்து கொண்டு வருவேன். அவன் தலைக்காயத்திற்கு காவலர்களுக்கு என்ன சமாதானம் சொல்வதாக உத்தேசம்? ஏதாவது சொல்கிறேன். அப்படியானால் நீங்கள் அவனை தோளில் தூக்கி கொண்டு வாருங்கள் என்ற சந்திரமதி காளையை நகர்த்தினாள். அவளை எரித்து விடுவது போல பார்த்த சத்ருஞ்சயன், அடி ராட்சசி என்று சற்று இறைந்தே சொன்னான். பிறகு திரும்பி தலைவனை படுக்க வைத்த இடத்திற்கு சென்றான். சென்றதும் நின்ற வண்ணம் அவனை நோக்கினான். பிறகு அவன் கத்தியை எடுத்து அதில் ஒட்டியிருந்த மண்ணை துடைக்கலானான். அந்த சமயத்தில், அதோ இருக்கிறான் பாருங்கள் கொலையாளி என்று யாரோ கூவினார்கள். அடுத்த சில வினாடிகளில் காவலர் பலர் சத்ருஞ்சயனை சூழ்ந்து கொண்டார்கள். கத்தியை இப்படி கொடு என்ற ஒருவன், உன்னை சிறை செய்திருக்கிறோம் என்றான்.
உருவிய வாள்களுடன் காவலர் பலர் அவனை நெருங்கினார்கள். அத்தியாயம் 9. சிறையில் திருமணம். காவலர்களால் சூழப்பட்ட பின்பும் அவர்களில் சிலர் அவன் மீது கொலை குற்றம் சாட்டி கூவிய பின்பும் அந்த இடத்தில் இருந்து சிறிதும் நகராமலும் காவலரை சிறிதளவும் லட்சியம் செய்யாமலும் நின்று கொண்டிருந்த சத்ருஞ்சயன் தன்னையும் காயமடைந்த காவலர் தலைவனையும் விட்டு சந்திரமதி காளையில் ஏறி சென்று விட்டதையும் அவள் குழலூதும் சப்தம் அப்பொழுதும் காதில் விழுந்ததையும் எண்ணி, இத்தனை இரக்கமற்றவளா சந்திரமதி என்று தன்னைத்தானே வினவிக் கொண்டான். இப்படி சந்திரமதியை பற்றிய சிந்தனையில் திளைத்திருந்தபடியால் காவலன் ஒருவன் அவனை அணுகியதையோ அணுகி கேள்விகளை கேட்டதையோ உடனடியாக அவன் உணர்ந்தான் இல்லை. சத்ருஞ்சயன் அப்படி ஏதும் பதில் சொல்லாத சத்ருஞ்சயனை கேள்வியை நோக்கி இரண்டாம் முறையாக திருப்பிய காவலரில் ஒருவன், எங்கள் தலைவரை ஏன் கொன்றாய் என்று இரண்டாம் முறையாக கேட்டான். சத்ருஞ்சயன் அவனை மிகுந்த வெறுப்புடன் நோக்கி, யாரும் கொல்லவில்லை என்றான், வெறுப்பின் சாயை குரலிலும் விளங்க. ஏன் என்று ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்டான் அந்த காவலன். தவறுதான். தவறா? ஆம், உங்கள் தலைவன் என்னை கொன்றிருப்பார் முடிந்திருந்தால். ஆனால் நானும் தப்ப வேண்டி இருந்தது. இதை சாதாரணமாக சொன்ன சத்ருஞ்சயன் தன்னிடம் கத்தி இல்லை என்பதை தெரிவிக்க தனது கட்சியில் இருந்த இடத்தை தடவி காட்டினான். அவனிடம் வாள் இல்லை என்பதை அப்பொழுதே உணர்ந்த காவலன், உன்னிடம் கத்தி இல்லையா என்று வினவினான். ஆம், இல்லை என்னிடம் என்று ஒற்றை சொல்லில் பதில் சொன்னான் சத்ருஞ்சயன். அப்படியானால் தலைவரை எப்படி காயப்படுத்தினாய் என்று சந்தேகத்துடன் விசாரித்தான். காவலர் தலைவன் போரில் வல்லவன் என்பதையும் அவனை சுலபமாக யாரும் தாக்கி காயப்படுத்திவிட முடியாது என்பதையும் காவலன் அறிந்திருந்ததால் சத்ருஞ்சயனை வியப்புடன் நோக்கவும் செய்தான். சத்ருஞ்சயன் காவலன் வியப்புடன் கவனித்தும் கவனிக்காதவன் போலவே பதில் சொன்னான். முதலில் உங்கள் தலைவரை கவனி, அவர் காயம் உடனடியாக கவனிக்கப்பட வேண்டும் என்று. அதை பற்றி காவலன் லட்சியம் செய்யாமல், எங்கள் தலைவர் வாளுடன் இருந்தார், அப்படி இருக்க அவரை எப்படி காயப்படுத்தினாய் என்று விசாரித்தான். பதிலுக்கு எட்ட இருந்த கிளையை காட்டிய சத்ருஞ்சயன், அதோ இருக்கிறது எனது ஆயுதம் என்றான். காவலன் அப்பொழுதும் சுறுசுறுப்பை காட்டவில்லை. அத்தனை பெரிய கிளையை கொண்டு அடித்தாய் என்று சினத்துடன் கேட்டான். ஆம், வேறு சிறிய கிளை கிடைக்கவில்லை என்றான் சத்ருஞ்சயன். அப்பொழுதும் அந்த காவலன் விசாரணையை முடிக்கவில்லை. ஜஸ்வந்தின் தலையில் இருந்த கட்டை பார்த்தான். தலைவருக்கு யார் கட்டு போட்டது என்று கேட்டான். நான் தான். ஏன்? அவன் சாகாமல் இருப்பதற்காக. அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம்? ஜீவகாருண்யம் என்று கூறிய சத்ருஞ்சயன் தனது நிதானத்தை இழந்து, முட்டாள், முதலில் உனது தலைவனை தூக்கி கோட்டைக்குள் எடுத்துச் சென்று சிகிச்சைக்கு ஏற்பாடு செய், என்னையும் சிறை செய், மீதி விஷயங்களை விசாரணையின் போது சொல்கிறேன் என்று சீறியதால் காவலன் தனது தலைவனை கவனிக்கச் சென்றவன் சிறிது நேரம் அவன் கிடந்த நிலையையும் தலைக்கட்டையும் பார்த்துவிட்டு, இவரை காயப்படுத்திய பிறகு நீ ஏன் ஓடவில்லை என்று வினவினான். காவலனின் முட்டாள்தனம் வினாடிக்கு வினாடி அதிகரிப்பதை பார்த்ததால் எரிச்சல் வசப்பட்ட சத்ருஞ்சயன், எனக்கு ஓடி பழக்கமில்லை என்று கூறிவிட்டு, ஜஸ்வந்த் சிங்கை நீ எடுத்துக் கொள்கிறாயா இல்லை நான் எடுத்துக் கொள்ளட்டுமா என்று சீறினான். அதற்கு மேல் தாமதிக்க விரும்பாத காவலன் மற்ற காவலர்களை நோக்கி, எடுங்கள் தலைவரை, எடுத்து ஏதாவது ஒரு புறவி மீது குறுக்கே படுக்க வைத்து கோட்டைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று உத்தரவிட்டு விட்டு, நீயும் என்னுடன் வா என்று சத்ருஞ்சயனை அழைத்தான். மற்ற வீரர்கள் புறவியொன்றின் மீது ஜஸ்வந்த் சிங்கை படுக்க வைத்து பிடித்து கொள்ள, இன்னொருவர் புறவியின் கடிவாளத்தை பிடித்து முன்னால் இழுத்துச் செல்ல காவலர் கூட்டம் கோட்டையை நோக்கி நகர்ந்தது. இன்னொரு புறவியில் சத்ருஞ்சயன் ஏறிக்கொண்டு, சரி போவோம் என்று புறவியை நகர்த்தினான். அந்த புறவிக்குரியவன், ஐயோ அது என் புறவி என்று கூவினாலும் அதை பற்றி கவலைப்படாத சின்ன சலூம்பரா, நான் சிறைப்பட்டவன், நடந்து வந்தால் கோட்டையை அடைய நேரமாகும் என்று கூறிவிட்டு தன்னை சிறை செய்த காவலனுடன் பயணமானான். அந்த காவலனும் நடந்து செல்ல சோம்பேறித்தனப்பட்டு, ஆமாம் ஆமாம், இவர் சொல்வது உண்மை, நீ நடந்தே வா என்று கூறிவிட்டு சத்ருஞ்சயனுடன் கோட்டையை நோக்கி சென்றான். கோட்டையை அவர்கள் அணுகிய போது இரவு மூண்டு கோட்டை விளக்குகள் முதல் நாளைப் போலவே ஜொலிக்க ஆரம்பித்தன. முதல் நாள் தான் அந்த கோட்டையில் நுழைந்ததற்கும் மறுநாள் இப்போது நுழைவதற்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்த சத்ருஞ்சயன் லேசாக நகைத்தான்.
நேற்று குருநாதருடன் வாளை விறகு கட்டையில் சொருகி திருடன் போல நுழைந்தேன். ஆனால் இன்று காவலர் தலைவனை கொல்ல முயன்ற குற்றத்திற்காக சிறைப்பட்டு நுழைகிறேன். நேற்று நுழைந்தபோது நான் பிரம்மச்சாரி, இன்று கிரகஸ்தன், சந்திரமதியை மணந்தவன் என்ற முறையில் நுழைகிறேன். ஒரே நாளில் மனிதனின் இன்ப துன்பங்கள் எத்தனை மாறுதல் அடைகின்றன என்று தனக்குள் தனது நிலையை சீர்தூக்கி பார்த்த சத்ருஞ்சயன் தன்னை எதிர்நோக்கியுள்ள தண்டனையை பற்றி சிறிதளவும் சிந்திக்காமல் காவலருடன் உள்ளே சென்றான். அவனை சிறை செய்த காவலன் அவனை அந்த கோட்டையின் நீதிபதியிடம் அழைத்துச் சென்றான். குற்றவாளியை சிறையில் வைக்குமாறும் மறுநாள் விசாரித்து தண்டனை கொடுப்பதாகவும் நீதிபதி சொல்லவே காவலன் அவனை சிறைக்கூடத்திற்கு அழைத்துச் சென்றான். ஒண்டலாவின் சிறைக்கூடம் நல்ல பாறாங்கற்களால் கட்டப்பட்டிருந்தது. அறைகளில் இரும்பு கம்பிகள் பலமாக பொருத்தப்பட்டிருந்தன. காவலும் அப்படி ஒன்றும் மோசமில்லை. சிறைக்கூடத்தின் ஆரம்ப தாழ்வரையில் உட்கார்ந்த சிறைக்கூட தலைவன் பெரும் சாவி கொத்தொன்றை வைத்துக் கொண்டிருந்தான். காவலன் சத்ருஞ்சயனை அழைத்து வந்ததும், ஓ, இன்னொரு கைதியா என்று அவன் அழுத்துக் கொண்டான். ஆம், பயங்கரமான கைதி, இவனை மிகவும் ஜாக்கிரதையாக காவல் செய்ய வேண்டும் என்றான் அந்த காவலன். அப்பொழுது இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காத சிறை காவலன், இவன் என்ன குற்றம் செய்தான் என்று வினவினான். நமது கோட்டை காவலர் தலைவரை கொல்ல முயன்றான் என்றான் அந்த காவலன். அவ்வளவுதானா என்று சிறை காவலன் கொல்லாதது பிசகு போல சொல்லிவிட்டு மெல்ல எழுந்திருந்து உள்புறம் இருந்த அறைகளை நோக்கி சாவி கொத்துடன் நடந்தான். அந்த அறைகளில் பலவிதமான கைதிகள் இருந்தார்கள். சிலர் நீண்ட காலம் இருந்திருக்க வேண்டும் என்பது அவர்கள் நீண்ட தாடி மீசைகளாலும் கத்தரிக்கப்படாமல் தொங்கிய தலை மயிரில் இருந்தும் தெரிந்தது சத்ருஞ்சயனுக்கு. அவர்கள் அடிக்கடி உணவை பார்ப்பதில்லை என்பதற்கு அவர்களின் மெல்லிய தேகங்களே உதாரணமாக இருந்தன. இந்த சிறைக்குள் நுழைந்தவனுக்கு சிறையே சமாதியாகும் என்பதை சத்ருஞ்சயன் புரிந்து கொண்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் சிறை அதிகாரியை பின்தொடர்ந்தான். 2 வரிசைகளாக இருந்த அந்த அறைகளை தாண்டி கோடியில் இருந்த ஓர் அறைக்கு வந்த சிறை அதிகாரி சத்ருஞ்சயனை அந்த அறைக்குள் போகும்படி செய்கை காட்டினான். அவன் உள்ளே போனதும் அறை பூட்டை பூட்டி இழுத்து பார்த்துவிட்டு, இனி இவனை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு சத்ருஞ்சயனை அழைத்து வந்த காவலனுக்கு போக விடை கொடுத்தான். போகும் முன்பு காவலன் சிறை அதிகாரியை நோக்கி, இவன் மிக அபாயமானவன், எச்சரிக்கையுடன் கவனியுங்கள் என்று எச்சரித்தான். இங்கிருந்து இதுவரை யாரும் உயிருடன் வெளியே சென்றதில்லை. வரும்போது நடந்து வருவான், போகும்போது 4 பேர் அவனை தூக்கிச் செல்வார்கள். இதுதான் இங்கே பழக்கம் என்று உற்சாகமாக சொன்ன அந்த சிறை காவலன் தனது நகைச்சுவையை எண்ணி மிக குரூரமாக நகைத்தான். அந்த நகைப்பை கேட்டதால் பயம் பிடித்த அந்த காவலன், சிறை காவலரே, இவருக்கு ஏதும் தீங்கு ஏற்படக்கூடாது, இன்று இரவு, நாளை நீதிபதி விசாரிக்கப் போகிறார் என்று எச்சரித்து விட்டு சென்றான். சிறைக்குள் சென்ற சத்ருஞ்சயன் சிறையை சுற்றுமுற்றும் கவனித்து அதிலிருந்து தப்ப ஏதும் வழியில்லை என்பதை புரிந்து கொண்டதால் படுக்க உத்தேசித்து தரையை நோக்கினான். தரை கரடு முரடாக இருந்தது. சில இடங்களில் காரை பெயர்ந்தும் இருந்ததால் அதில் படுப்பது கஷ்டம் என்பதை உணர்ந்து கொண்டதால், காவலரே, காவலரே என்று கூவினான். அப்பொழுதுதான் மீண்டும் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்ட அந்த சிறை காவலன் எரிச்சல் பட்டு கொண்டு மீண்டும் எழுந்து வந்து, ஏன் கூவுகிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று வினவினான். படுக்க பாய் வேண்டும் என்றான் சத்ருஞ்சயன். அவன் பைத்தியம் அல்ல என்பதை தீர்மானித்துக் கொள்ள அவனை உற்று நோக்கிய சிறை காவலன், பாயா வேண்டும் என்று கேட்டான். ஆம், தரை சரியாக இல்லை என்று சத்ருஞ்சயன் பிளந்து கிடந்த தரைப்பூச்சை சுட்டி காட்டினான். கவலைப்படாதே, நாளைக்கு இதை பூசச் சொல்லுகிறேன் என்ற சிறை காவலன் திரும்பிச் செல்ல முயன்றான். ஐயா அதிகாரி என்று மீண்டும் குரல் கொடுத்தான் சத்ருஞ்சயன். சிறை காவலன் திரும்பி, என்ன என்று விசாரித்தான் கடுமையான குரலில். பாய் வேண்டுமென்று சொன்னேன் என்று நினைவுபடுத்தினான் சத்ருஞ்சயன். ஏன் மெத்தை வேண்டாமா என்று சிறை காவலன் கேட்டான் மிகுந்த எரிச்சலுடன். வேண்டாம், பாயே போதும் என்ற சத்ருஞ்சயனை நிச்சயமாக பைத்தியம்தான் என்று தீர்மானித்துக் கொண்டு சென்ற சிறை காவலன் தனது ஆசனத்தில் மீண்டும் அமர்ந்து கொண்டு குரானை சிறிது பெரிதாகவே ஓத ஆரம்பித்தான். சத்ருஞ்சயன் அதற்கு பிறகு ஏதும் கேட்காமல் சிறை தரையில் உட்கார்ந்து சுவரில் சாய்ந்த வண்ணம் சிந்தனையில் இறங்கினான்.
அன்று பகல் நிகழ்ச்சிகள் அவன் மனதில் வலம் வந்ததால் பெரிதும் துன்பத்தின் வசப்பட்டான் சத்ருஞ்சயன். புஷ்பம் போலிருந்த சந்திரமதி இரக்கமற்ற அரக்கியாக எத்தனை துரிதமாக மாறிவிட்டாள் என்று திரும்ப திரும்ப நினைத்ததால் அவன் மனம் வெந்து கொண்டிருந்தது. ஜஸ்வந்த் இறந்திருந்தால் அவள் கொலைகாரியாக மாறியிருப்பாளே என்ற எண்ணம் அவனை வாட்டி கொண்டிருந்தது. இப்படி சத்ருஞ்சயன் சிறையில் எண்ணமிட்டுக் கொண்டிருக்கையில் மல்லிநாதர் இல்லத்திலும் இதை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது. நடந்த விவரங்களை மகளிடமிருந்து அறிந்த மல்லிநாதர் சிந்தனையில் ஆழ்ந்தார் நீண்ட நேரம். வேறு வழியில்லை. ஜஸ்வந்த் ராஜபுத்திரரில் சீர்கெட்டவன். அவனை அடித்தது சரிதான். ஆனால் உன் புருஷனை ஏன் விட்டுவிட்டு வந்தாய் என்று வினவினார் மல்லிநாதர். சந்திரமதி தன் தந்தையை ஏறிட்டு நோக்கி, அவர் மறுத்தார் என்றாள் அவள். ஏன்? காயமடைந்த ஜஸ்வந்த் இவங்கை தூக்கி வருவதற்காக. கடைசியாக சிறைப்பட்டிருக்கிறான் என்ற மல்லிநாதர் என்ன குற்றத்துக்கு தெரியுமா என்று வினவினார். தெரியாது என்றாள் சந்திரமதி. ஜஸ்வந்தை மண்டையில் அடித்து கொல்ல முயன்றதற்கு என்றார் மல்லிநாதர். ஓ, அதை நான் அல்லவா செய்தேன் என்று திகைப்புடன் கூறினாள் சந்திரமதி. உன்னை அவன் காட்டிக் கொடுக்க இஷ்டப்படவில்லை அம்மா. குற்றத்தை தன் மீது போட்டுக்கொண்டான் என்ற மல்லிநாதர், இவனை இன்று இரவு தப்ப வைக்காவிட்டால் நாளை காலையில் மரண தண்டனை கொடுத்து விடுவான் கோட்டை தலைவன். அப்துல்லா பழைய விரோதங்களை மறப்பவன் அல்ல. இருமுறை பெரிய சலூம்பரா அவனை போரில் முறியடித்திருக்கிறார். அதற்கு பழிவாங்க சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இப்போது அவனுக்கு. அதை கைவிட மாட்டான் அந்த அப்துல்லா என்றும் விளக்கினார். இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்டாள் சந்திரமதி. சிந்திப்போம் என்ற மல்லிநாதர், சந்திரமதி, எதற்கும் இன்று இரவு நீயும் சிறைக்கு போ என்றார். உணவருந்தி சித்தம் செய்து கொள் என்றும் கூறினார். உணவை வெறு சீக்கிரம் முடித்துக் கொண்ட சந்திரமதியை அழைத்துக் கொண்டு சிறைச்சாலைக்கு வந்த மல்லிநாதர் கையில் சாவியுடன் ஆசனத்தில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்த காவலனை முசஃபர் முசஃபர் என்று அழைத்து அசக்கினார். அவர் அசக்கலால் விழித்துக் கொண்ட சிறை காவலன், யாரு? ஓ, ஆசிரியரா என்று வியப்புடன் வினவினான் மல்லிநாதரை பார்த்து. ஆம் முசஃபர் என்று சொன்ன மல்லிநாதர், நமது ஜஸ்வந்தை கொலை செய்ய முயன்றவன் எந்த அறையில் இருக்கிறான் என்று வினவினார். ஒண்டாலா கோட்டையில் எல்லோராலும் மதிக்கப்பட்ட மல்லிநாதர் இந்த கேள்வியை கேட்டதும் பதிலேதும் சொல்லாமல் சத்ருஞ்சயன் இருந்த அறைக்கு அழைத்துச் சென்றான் அவரை. அங்கே சாய்ந்து கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறான் பாருங்கள் என்று சுட்டி காட்டினான் சிறை அதிகாரி. சரி, பூட்டை தர என்றார் மல்லிநாதர். எதற்கு? இவன் என் பெண்ணை ஏமாற்றி விட்டான். அந்த குற்றத்தையும் வேறு செய்தானா? ஆம், அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற மல்லிநாதரை மேற்கொண்டு கேள்வி ஏதும் கேட்காமல் அவரிடம் சாவியை கொடுத்து, குருநாதரே, உங்களுக்கு இந்த கோட்டையில் எங்கும் தடை கிடையாது என்பது எனக்கு தெரியும். கோட்டை தலைவர் அப்துல்லாவுக்கோ உங்களிடம் மரியாதை உண்டு. இஷ்டப்பட்ட தண்டனையை இவனுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று கூறிவிட்டு சென்று மீண்டும் தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். மல்லிநாதர் சிறை பூட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றார். அவரை ஏறெடுத்து நோக்கிய சத்ருஞ்சயன் அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த சந்திரமதியை பார்த்து, இவளை எதற்காக இங்கு அழைத்து வந்தீர்கள் என்று வினவினான் சத்ருஞ்சயன். மல்லிநாதர் அவனை கூர்ந்து நோக்கினார். நீ இருக்க வேண்டிய இடத்தில் இவள் இருக்க வேண்டியவள். தவிர உண்மை குற்றவாளி இவள்தான் என்று கூறியவர், அதிக நேரமில்லை என்னுடன் வாதாட, எழுந்திரு என்றார். எழுந்திருந்த சத்ருஞ்சயன், சொல்லுங்கள் என்றான். பதிலேதும் சொல்லவில்லை மல்லிநாதர். தனது கச்சையில் இருந்து 2 மஞ்சள் கயிறுகளை எடுத்து, இந்தா, இவற்றில் ஒன்றை உன் மனைவியின் கையில் கட்டு, இன்னொன்றை அவள் கழுத்தில் கட்டு என்றார். 2வது கயிற்றில் மாங்கல்யமும் இருந்ததை பார்த்த சத்ருஞ்சயன், இந்த சடங்கு இப்பொழுது எதற்கு என்று வினவினான். உங்களை உலகமறிய கணவன் மனைவியாக அறிவிப்பது இந்த கயிறுகள் தான். இத்துடன் நானும் உனது தந்தையும் செய்து கொண்ட சபதமும் பூர்த்தியாகிறது என்று சொன்னார். வேண்டா வெறுப்பாக அவள் கையில் கங்கணத்தையும் கழுத்தில் மங்கள நாணையும் கட்டினான் சத்ருஞ்சயன். அதற்கு பிறகு அங்கு நிற்காத மல்லிநாதர் சிறை காவலனிடம் சென்று முசஃபர் என்று அழைத்து சாவியை கொடுத்தார். அதுவரை கண்களை மூடிக்கொண்டிருந்த முசஃபர், உங்கள் மகள் எங்கே என்று கேட்டான். அவனுடன் சிறையில் இருக்கிறாள் என்றார் மல்லிநாதர். ஏன் குரு என்று கேட்டான் முசஃபர். உண்மை குற்றவாளி என் மகள்தான். அவன் குற்றம் ஏதும் செய்யவில்லை என்றார் மல்லிநாதர். குரு, உங்களை இந்த நேர்மையால் தான்
எல்லோரும் மதிக்கிறார்கள். நியாயத்திற்காக மகளையும் சிறை செய்யும் மகான் உங்களைத் தவிர வேறு யார் இருக்க முடியும் என்று கூறிய முசஃபர், குரு, ஒன்று சொல்கிறேன், கேட்கிறீர்களா என்று கேட்டான். சொல் முசஃபர் என்றார் மல்லிநாதர். நீங்கள் உங்கள் மகளை அழைத்துச் செல்லுங்கள், அந்த சைத்தான் இங்கே சாகட்டும் என்றான் முசஃபர். மல்லிநாதர் அதற்கு ஒப்பவில்லை. முசஃபர், என் மகள் குற்றம் செய்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தும் நான் அவளை சுதந்திரமாக விட்டால் நாளைக்கு இந்த கோட்டையே என்னை காரி துப்பும். அவளும் இருக்கட்டும் இந்த சிறையில் என்றார். முசஃபர் அவரை மீண்டும் கேட்டான், அந்த சைத்தான் ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை அவனுடன் தங்கலாமா என்று. அவன் அவளுடைய கணவன் என்று கூறிவிட்டு மல்லிநாதர் அங்கிருந்து போய்விட்டார். கணவன் மனைவி, ஓ, 2 பேரும் ஒரே சிறை. நாளைக்கு என்ன ஆகிறதோ, இன்று இரவு மஜாவா இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆசனத்தில் சாய்ந்தான் சிறை அதிகாரி. சிறை அறைக்குள் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் எரித்து விடுபவர்கள் போல பார்த்து கொண்டார்கள். இது என்ன தந்திரமாக என்று சீறினான் சத்ருஞ்சயன். இதில் தந்திரம் என்ன இருக்கிறது என்று பதிலுக்கு அவளும் சீறினாள். சிறையில் இரவில் எதற்காக தாலி கட்ட வேண்டும் என்று கேட்டான் சத்ருஞ்சயன். பகலில் நடந்ததை ஊர்ஜிதப்படுத்த என்றாள் சந்திரமதி. பிறகு சிறை சுவரில் சாய்ந்து கொண்டாள். சத்ருஞ்சயன் சிறையின் நடுப்பகுதியில் இருந்து அடித்த விளக்கு வெளிச்சத்தில் சந்திரமதியை கவனித்தான். அவள் அவன் பார்வையை லட்சியம் செய்யவில்லை. கண்களை மூடிக்கொண்டாள். அந்த நிலையில் அவள் அழகு அவன் மனதை பெரிதும் அலைக்கழித்தது. அந்த சிறு வெளிச்சத்தில் மூடிய கண்களுடன் குவிந்த தாமரை போல விளங்கினாள் சந்திரமதி. இருமுறை அப்படியும் இப்படியும் சிறையில் நடந்த சத்ருஞ்சயன் அவள் முன்பு நின்று, சந்திரமதி, இது என்ன நாடகம் என்று கேட்டான். பிறகு அவளை வலுக்கட்டாயமாக தரையில் உட்கார வைத்து அவளுக்கு எதிரில் தானும் உட்கார்ந்தான். நாடகமாட நான் ஒன்றும் நடிகை அல்ல. பொய் சொல்ல எனக்கு தெரியாது. நான் செய்த பிழையை பிறர் மீது போடும் துர்பழக்கமும் எனக்கு கிடையாது என்றாள் சந்திரமதி. அவன் உட்கார்ந்த நிலையில் அவள் தோளை குலுக்கினான். அவள் கண்விழித்து பார்த்தாள். அதில் பெரும் குற்றச்சாட்டு இருந்தது, வேதனையும் இருந்தது. கமல இதழ்களை திறந்து பேசலானாள் சந்திரமதி. பகுதி 4 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 10. சாய்ந்த தாமரை. அவன் கண்களை அவள் கண்கள் நிர்பயமாக சந்தித்தன. என் கணவரே, நான் ஜஸ்வந்தை அடித்ததால் நீங்கள் சினமுற்று இருக்கிறீர்கள். அடிக்காவிட்டால் நம் கதி என்னவாகி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்தீர்களா? உங்களிடம் வாள் இல்லை, ஆனால் அவனிடம் வாள் இருந்தது. அவன் என்னை மணக்க முயன்றான். ஆனால் என் தந்தை அதற்கு மறுத்துவிட்டார். என்னை மடக்க சமயம் பார்த்தான். சமயம் கிடைக்கவில்லை. நேற்றுதான் அதற்கு சமயம் கிடைத்தது. மற்ற ராஜபுதன அபலைகளை போல நானும் இருந்திருந்தால் அவன் என்னை என்ன செய்திருப்பானோ சொல்ல முடியாது. ஆனால் எனது பலம் அவனுக்கு தெரியும். என் தந்தையிடம் வாள் பயிற்சி பெற அவன் வந்தான். அங்கு என் தனிமையை பயன்படுத்திக் கொள்ள முயன்றான். என் கையில் இருந்த வாளினால் அவன் வாளை தட்டி எறிந்தேன். என் வாளை கொண்டு ஆட்டை துரத்துவதைப் போல இந்த நகரின் வீதிகளில் அவனை துரத்தினேன். அதனால் அவன் எனக்கு ராட்சசி பட்டத்தை சூட்டினான். ஆனால் நான் ஒன்றும் கவலைப்படவில்லை. ராஜபுதனத்தின் நிலையை பார்த்து என் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன். இந்து பெண்களுக்கு நாடு இன்று இருக்கும் நிலைமையில் தற்காப்பு வன்மை மிக மிக அவசியம். ஆதலால் வாள் பயிற்சி பெற்றேன். வேல் எறியவும் எனக்கு தெரியும். 20 அடி தூரத்தில் இருக்கும் எந்த துஷ்ட மிருகத்தையும், அது மனிதராக இருந்தால் கூட, ஒருவாள் எறிந்து கொல்ல முடியும் என்னால். ராஜபுத்திரர்கள் ஆண்மை இழந்து மொகலாயருக்கு அடிமையாக இருக்கும் இந்த காலத்தில் ராஜபுத்திர ஸ்திரீகளுக்கு தற்காப்பை தவிர வேறு ஒன்றும் வழியில்லை என்று பேசினாள் சந்திரமதி. பேச பேச அவள் உணர்ச்சி அதிகப்பட்டது. இந்த கோட்டை மான்சிங் வசத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்கு தலைவன் அப்துல்லா. ஏன்? அவன் ஜிஹாங்கீருக்கு வேண்டியவன். எஜமானர்களுடைய முகம் கோணாமல் நடந்து மான்சிங் பதவியில் இருக்கிறான். அந்த மாதிரி ராஜபுத்திரர்கள் இன்று அதிகம். அவர்களால் ராஜபுதனம் இதர இனத்தார்களுடைய பரிகாசத்திற்கு இலக்காகி இருக்கிறது. ராஜபுத்திரர்கள் பெண்களை அரசியல் சதுரங்கத்தில் விற்பனை பொருள்களாக்கி விட்டார்கள். ஆனால் ஆண்களில் ராணா பிரதாப்பை போல் பெண்களிலும் மானம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருத்தி நான். என் கணவரை தவிர
வேறு ஒருவரும் என்னை பார்க்கவும் முடியாது, என்னை தொடவும் முடியாது. தொட்டபின் பிழைக்கவும் முடியாது. நீங்கள் மட்டும் இல்லையேல் நேற்று கதை வேறாகி இருந்திருக்கும். என்னை தொட முயன்றிருப்பான் ஜஸ்வந்த். ஆனால் மரணத்தை பிடித்திருப்பான். நீங்கள் மட்டும் என்ன, என்னை மணக்கவா வந்தீர்கள்? தூக்கிச் செல்லத்தானே வந்தீர்கள் இன்னொரு சோம்பேறி ராஜாவுக்கு என்ற சந்திரமதி உணர்ச்சி பெருக்கத்தில் பெருமூச்சு விட்டாள். அவள் பேச்சு சத்ருஞ்சயனை அடியோடு உலுக்கிவிட்டது. அவள் சொல்வதில் நியாய தர்மங்கள் நிரம்பி இருப்பதை அவன் கவனித்தான். அவள் ராட்சசியாய் இருப்பதே நியாயம் என்று எண்ணிக்கொண்டு அவள் அருகில் உட்கார்ந்தான். அவள் தோளை தன் இரு கைகளாலும் சுற்றி, சந்திரமதி, உன் நியாயம் எனக்கு புரிகிறது. ஆனால் எல்லா நியாயங்களும் எல்லா சமயங்களுக்கும் பொருந்தாது. உன்னை நான் தூக்கிக் கொண்டு போக வந்தது தவறல்ல. முதலில் நீ மல்லிநாதர் மகள் என்பது எனக்கும் தெரியாது, என் தந்தைக்கும் தெரியாது. அப்படி தெரிந்திருந்தால் உன்னை எனக்கு மணமுடிப்பதை நாம் இருவரும் பிறப்பதற்கு முன்பு உன் தந்தையிடம் செய்த சத்தியத்தை அவர் மீறி இருக்க மாட்டார். நீ இருக்கும் இடத்தை உன் தந்தையிடம் விசாரிக்கத்தான் உத்தரவிட்டார். பின்பு நான் வந்தேன், உண்மை உணர்ந்தேன். முதல் நாள் மாலை உன் குழலோசை கேட்ட பின் இரவில் உன்னை சந்தித்தேன். மனதை அடியோடு பறிகொடுத்தேன். இருப்பினும் மனம் ஒப்பவில்லை எனக்கு. மன்னனுக்கென்று நினைத்து வந்தவளை நான் விரும்புவது தவறு என்று நினைத்தேன். எனக்கு ராணா பிரதாப் விட்டு போன மேவாரின் முழு விடுதலை முக்கியம். அதை நினைக்காமல் சலவைக்கல் மகாலை கட்டி அதில் சுக வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ள முயலும் ராணா அமரசிம்மன் புத்தியை போருக்கு திருப்ப உன்னை போன்ற வீர வனிதை அவசியம் என்று என் தந்தை நம்பினார். உன்னை முறைப்படி பெண் கேட்டு பார்த்தார். முதலில் நீ வளையல்களை அனுப்பினாயாம். ஆகையால் உன்னை தூக்கி வர என்னை தந்தை அனுப்பினார் என்ற சத்ருஞ்சயன் சிறிது பேச நிறுத்தி, ஆனால் விதி விளையாடிவிட்டது. உன்னை போன்ற உறுதி உள்ளவர்களை சுகவாசியான ராணாவுக்கு மணமுடிக்க எனக்கே இஷ்டமில்லை. தவிரவும் உன் அழகு என்று வாசகத்தை முடிக்காமல் விட்டான் சத்ருஞ்சயன். பின் அவள் கண்களை மூடிக்கொண்டாள். சத்ருஞ்சயன் மங்கலான வெளிச்சத்திலும் நிகரற்று விளங்கிய அந்த ராஜபுத்திரியின் முகத்தை மறைத்த முக்காட்டை நீக்கினான். அவளை மெல்ல திருப்பி தன் மீது சாய்த்து கொண்டான். அப்படியே மல்லாந்தும் படுத்து விட்டான். அவள் அவன் மீது கிடந்தால் அசைவற்ற சிலை போல. அவள் எழிலெல்லாம் அவன் மீது இணைந்தது. எப்படி திரும்பினாலும் சிறிது புரண்டால் கூட ஏற்படக்கூடிய விளைவை நினைத்து அசையாமலே கிடந்தால் அந்த வீரன் மீது சந்திரமதி. சத்ருஞ்சயன் கைகள் எழுந்து மேல்புறமாக அவள் மீது தவழ்ந்தன, துளைத்தன. அவள் உடல் சிறிது நெகிழ்ந்து முன்னேறியதால் அவள் கழுத்து அவன் முகத்தை மறைத்தது. அந்த கழுத்தில் புதைந்த முரட்டு இதழ்கள் அதில் தாவி தாவி இம்சியை விளைவித்தன அவளுக்கு. அந்த சமயத்தில் அவளை தன் மீதிருந்து பக்கவாட்டில் புரட்டி கொண்ட சத்ருஞ்சயன் ஒரு கையை தலையில் ஊன்றி ஒரு கழித்து அவள் இதழ்களை தனது வலது கை விரல்களால் தடவினான். கன்னத்தை பற்களால் கவ்வினான் கடினமாக. 2 பற்கள் புதைந்த இடம் நன்றாக தெரிந்ததால் அந்த வடுக்கல் அவனுக்கு வெறியை அதிகமாக ஊட்டியதால் வேகமாக அவளை அணுக முயன்றான். அவள் உணர்ச்சி பெருக்கில் முனகினாள். அவன் மேற்கொண்ட செயல்களை தடுப்பது போல பாசாங்கு செய்தாள் அவள். விளக்கை அணையுங்கள் என்றாள் மெல்ல. நாம் சிறையில் இருக்கிறோம் என்று அவன் மெதுவாக பேசினான். ஆமாம், சிறைப்பட்டிருக்கிறோம் என்று கொஞ்சம் திருத்தினாள் அவள். சிறைப்பட்டிருக்கிறோமா என்று அவள் இதழ்களை தன் வசப்படுத்த முயன்றான். ஆனால் அவள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இதழ்களை வேறு புறமாக திருப்பிக் கொண்டாள். ஆம், பரஸ்பரம் சிறைப்பட்டிருக்கிறோம், இஷ்டத்துடன் என்றான். இஷ்டமில்லாவிட்டால்? அவன் அத்தனை உணர்ச்சியிலும் வியப்புடன் கேட்டான். இங்கு இருக்க மாட்டோம் என்றாள் அவள். சற்று வளைந்து அவன் உடலுடன் தனது உடலை இணைத்தாள். அவனும் அவளை இறுக பிடித்தான். இங்கு இருப்பதும் இருக்காததும் நமது இஷ்டமா என்ன என்று வினவினான். ஆம் என்ற சந்திரமதி, எனக்கு வெட்கமாக இருக்கிறது, விளக்கை அணைத்து விடுங்கள் என்றாள். கதவு பூட்டி இருக்கிறதே என்றான் அவன். அவள் அவனது கையொன்றை எடுத்து தனது இடையில் சேலைக்குள் சொருகி எடுத்துக் கொள்ளுங்கள் என்றாள். அத்தனை காம வேகத்திலும் திடீரென்று ஸ்தம்பித்தன அவன் உணர்ச்சிகள். இடை சேலைக்குள் கையில் அகப்பட்டது வளவளு என்ற அவள் வயிறு அல்ல,
நீண்ட மெல்லிய குருவால் ஒன்று கையில் தட்டுப்பட்டது. அதை எடுக்க முயன்றான் சத்ருஞ்சயன். ஐயோ, அப்படி இழுக்காதீர்கள், என் வயிற்றை அது கீறிவிடும் என்றாள். பின் எப்படி எடுப்பது என்று கேட்டான். சீலை பிரிவை சிறிது பிரியுங்கள், மடிப்புகளுக்குள் வைத்திருக்கிறேன் என்று சொன்னாள். அடுத்து அவன் துரிதமாக சீலையை பிரிக்கும் பணியில் இறங்கினான். மெதுவாக சீலை மடிப்புகளில் இரண்டை விலக்கி கத்தியை லேசாக எடுத்தான். எடுத்ததும் அந்த சேலையை மீண்டும் சரிபடுத்த முயன்றான். நீங்கள் கத்தியால் பூட்டை உடையுங்கள், சேலையை நான் சரிபடுத்திக் கொள்கிறேன் என்றாள் சந்திரமதி. அவள் இதழ்களை ஆசையுடன் பருகிய சத்ருஞ்சயன், சந்திரமதி, அந்த பணியும் எனக்கே இருக்கட்டும், நீ பேசாமல் இரு என்று கூறிவிட்டு குருவாளை எடுத்துக்கொண்டு சிறை பூட்டை லேசாக மேலே எடுத்து அதன் வாயில் குருவாளின் நுனியை கொடுத்து ஒரு திருகு திருகினான். உள்ளே இருந்த இரும்பு நரநரவென்று மெல்ல சப்தித்து அடுத்து பூட்டு திறந்தது. மெல்ல கதவை திறந்து கொண்டு சிறை வழியில் இருந்த விளக்கை திரியை இழுத்து அணைத்தான். எங்கும் மையுருள் சூழ்ந்தது. திரும்பி சிறைக்குள் வந்து பூட்டை பூட்டியிருப்பது போல் மாட்டிய சத்ருஞ்சயன் சந்திரமதியை நாடி வந்தான். அவள் பக்கத்தில் உட்கார்ந்து, சந்திரமதி, சேலையை காட்டு, மடிப்புகளை மறுபடியும் விசிறி போல நான் மடிக்கிறேன் என்று கூறி அவள் இடைச்சேலையை நெகிழ்த்தி சரி செய்ய முயன்றாள். அவள் அவனை அப்படியே அணைத்துக் கொண்டு, என் ராசாவே, உனக்கு இதெல்லாம் ஏற்கனவே பழக்கமா என்று அவன் காதில் மிக ரகசியமாக கேட்டாள். அடி சந்திரமதி, எனக்கு பழக்கமில்லை, உன்னிடம்தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் காதில் அவனும் ஓதினான். சேலையை சரி செய்ய முயன்று முடியாமல் அவன் திண்டாடினான். சந்திரமதி அவன் கையை பிடித்து, அப்படியல்ல, இப்படி மடியுங்கள் என்றாள். அவன் தொடர்ந்து திண்டாடினான். ஐயையோ, மடிக்கவில்லை நீங்கள் என்று மிரட்டி அவள், நேரமாகிறது என்று அவசரப்படுத்தினாள். எதற்கு? அவன் மெதுவாக கேட்டான். அவள் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டு. அவன் இச்சையை புரிந்து கொண்ட அவள் மனோகரமாக மிக மெதுவாக நகைத்தாள். என் தந்தை வருவதற்கு என்று நகைப்பின் ஊடே கூறினாள். அதிர்ச்சி அவன் உணர்ச்சிகளை அறுத்தெறிந்தது. எதற்கு உன் தந்தை வருகிறார் என்று வினவினான் சத்ருஞ்சயன். 3வது ஜாம் ஆரம்பத்தில் தெரியும் என்றாள் அவள். அதுவரை என்று அவன் கேட்டான். நான் உங்கள் அடிமை என்று அவள் அவன் மீது சாய்ந்தாள். சாய்ந்த அந்த தாமரையை அவன் தனது கைகளில் ஏந்தினான், இழுத்தான், இறுக்கினான். அத்தியாயம் 11. விடுதலை. காலகதி ஒரு மாதிரியாக, ஒரே விதமாக, ஒரே அளவுடன் ஓடிக்கொண்டிருந்தாலும் நேரத்தின் அனுபவம் மட்டும் மனிதனுடைய சிந்தனையை பொறுத்ததாகவே அமைகிறது. ஒரு மனிதரிடம் நாம் 2 நாளிகைகள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் எழுந்து போகும்போது ஏதோ அரை வினாடிதான் பேசிக் கொண்டிருந்ததாக நினைக்கிறோம். இன்னொருவர் வந்து அரை நிமிஷம் பேசுகிறார். 10 நாளிகை பேசிவிட்ட அலுப்பு நமக்கு வருகிறது. உரையாடலின் சுவாரஸ்யம், பேசும் மனிதரை நமக்கு எத்தனை தூரம் பிடிக்கிறது என்ற உணர்ச்சி, இவற்றை பொறுத்து நேரம் அதிகமாகிவிட்டதா குறைந்ததா என்பதை நாம் தீர்மானிக்கிறோம். சாதாரண உரையாடலுக்கே இந்த நியதி என்றால், காதல் அனுபவத்திற்கு நேர நிர்ணயம் ஏது? எத்தனை நேரமும் குறைந்த நேரமாகத்தானே தெரியும். நேரம் அனாவசியமாக ஓடிவிட்ட எண்ணம்தானே மனதில் நிலைக்கும். அப்படித்தான் இருந்தது சந்திரமதிக்கும் சத்ருஞ்சயனுக்கும் அந்த இரவில் சிறைச்சாலை மணி 3வது ஜாமத்தை வலியுறுத்திய போது. கணீர் கணீர் என 3 முறை மணி ஒலித்ததும் சத்ருஞ்சயனை விட்டு விலகினாள் சந்திரமதி வேகமாக. தந்தை வரும் நேரமாகிவிட்டது என்றும் வலியுறுத்தினாள். சத்ருஞ்சயன் அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராகி குருவாளை கையில் ஏந்தி உடையையும் சீர்படுத்திக் கொண்டு எழுந்து நின்று தனது அறைக்கு வெளியே எட்டி பார்த்தான். எங்கும் கார் இருள் கவிழ்ந்து நின்றது. 2 சிறைச்சாலை காவலர் மட்டும் உளவும் பாதரட்சை ஒளி மட்டும் சர்ரு சர் என்று ஒரே சீராக கேட்டது. அதை பார்த்து திரும்பிய சத்ருஞ்சயன், சந்திரமதி, காவலர் 2 தான் இருக்கிறார்கள் என்று சொன்னான். இந்த சிறைச்சாலையில் என்றுமே காவல் அதிகம் கிடையாது என்று பதில் சொன்னான் சந்திரமதி. ஏன், யாரும் தப்ப மாட்டார்கள் என்ற நினைப்பா என்று கேட்டான் சத்ருஞ்சயன். தப்பியும் பயனில்லை என்ற நினைப்புதான். ஒவ்வொரு கோட்டை வாசலும் பலமாக காக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறையில் இருந்து தப்பினாலும் கோட்டையில் இருந்து தப்ப முடியாது என்றாள் சந்திரமதி. அடுத்து ஏதோ பதில் சொல்ல முற்பட்ட சத்ருஞ்சயன் சட்டென்று பேச்சை நிறுத்தி கொண்டான்.
சிறையின் முகப்பு வாசலில் திடீரென ஏதோ நிழல்கள் தெரிந்தன. அடுத்த சில வினாடிகளில் இரு காவலர்களின் பாதரட்சை ஒளி நின்றது. தட் என்று யாரோ விழுந்த சத்தம் மட்டும் கேட்டது. பிறகு அரவம் எதுவும் இல்லை. சிறிதும் சத்தம் செய்யாமல் சில உருவங்கள் சிறைச்சாலைக்குள் புகுந்துவிட்டன. சத்ருஞ்சயன் இருக்கும் அறைக்கு வந்ததும் காலடிகள் நின்றுவிட்டன. சத்ருஞ்சயா, எங்கிருக்கிறாய் என்று ஒலித்தது மெதுவாக மல்லிநாதர் குரல். இதோ இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு கதவை திறந்து வெளியே வந்தான் சத்ருஞ்சயன். இதோ உன் வாள், பிடி என்று கூறிய மல்லிநாதர் அவன் கையில் அவனுடைய வாளை திணித்தார். இதை சந்திரமதியிடம் கொடுத்துவிடு என்று இன்னொரு வாளையும் அவனிடம் கொடுத்த மல்லிநாதர் மகளே என்று அழைத்தார். சந்திரமதி அவருக்கு அருகில் வந்தாள். அவள் தலையை கோதி முதுகையும் வருடி கொடுத்த மல்லிநாதர், சந்திரமதி, உன்னை வளர்த்த பயனை நான் அடைந்து விட்டேன். உன்னை ஒப்படைக்க வேண்டியவனிடம் ஒப்படைத்து விட்டேன். இந்த சிறைக்கு வெளியே 2 புறவிகள் இருக்கின்றன. வேகத்தில் நிகரற்றவை. நீங்கள் இருவரும் அவற்றில் ஏறிச் செல்லுங்கள். முதலில் அவசரத்தை காட்ட வேண்டாம். மெதுவாக செல்லுங்கள். இப்பொழுது கோட்டை வாசலில் காவல் மாறும். புது காவலர் என்னிடம் வித்தை பயின்றவர்கள். நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு வாசல் திறக்கப்படும். வெளியே சென்றதும் தாமதிக்காதீர்கள். புறவிகள் வாயு வேகத்தில் பறக்கட்டும். உங்களை யாராவது தொடர்ந்து வந்தால், உங்களை மறித்தால் வாள் இருக்கிறது உங்களை காத்துக்கொள்ள என்றார் மல்லிநாதர் உறுதியாக. நீங்கள் என்று கவலையுடன் கேட்டாள் சந்திரமதி. இனி நீ கவலைப்பட வேண்டியது உன் கணவனை பற்றித்தான். சதா பிறந்தகத்தை நினைப்பது இந்து தர்மத்திற்கு சரி ஆகாது. உங்களை நான் 2 தினங்களில் சந்திப்பேன். இல்லையேல் இந்த கோட்டை என் வசமான செய்தி உங்களுக்கு வரும் என்ற மல்லிநாதர், வாருங்கள் என்னை தொடர்ந்து என்று சொல்லி முன்னே நடந்தார். அவருடன் வந்த 3 சீடர்களும் அவருக்கு முன்னே நடந்தார்கள். சிறைச்சாலை முகப்பு தாழ்வரையில் 2 காவலர் விழுந்து கிடந்தனர். முசஃபர் வாயில் துணியை கவ்வி உடலுக்கு குறுக்கே பிணிக்கப்பட்ட கயிறுகளுடன் காட்சியளித்தார். இவற்றையெல்லாம் சத்ருஞ்சயன் கவனித்தாலும் மல்லிநாதர் எதையும் கவனிக்காமல் சிறைச்சாலைக்கு வெளியே நடந்தார். சிறைச்சாலைக்கு வெளியே 2 அழகிய புறவிகள் நிற்பதை கண்ட சத்ருஞ்சயன் அவற்றில் ஒன்றை தடவினான். பிறகு கடிவாளத்தை அவிழ்த்து ஏற சித்தமானான். இன்னொரு புறவியில் சந்திரமதி ஏறி தன் உரையில் இருந்த வாளை ஒரு முறை தட்டி பார்த்து கொண்டாள். மல்லிநாதரும் அவர் சீடர்களும் அடுத்து அங்கு நிற்கவில்லை. பக்கத்து சந்துகளில் மறைந்து விட்டார்கள். சத்ருஞ்சயன் தனது புறவியை நிதானமாக நடத்தினான். சந்திரமதியை முக்காட்டால் முகத்தை நன்றாக மறைக்கும்படி கூறி அவளை பின்னால் தன் புறவியுடன் நெருங்கி வரும்படி கூறினான். என்னை யாராவது தடுத்தால் உடனடியாக உனது புறவியை துரத்தி கோட்டைக்கு வெளியே விரைந்து விடு என்றும் தெரிவித்தான். நீங்கள் என்று வினவினாள் சந்திரமதி. எதிர்ப்பவரை வெட்டிவிட்டு வருவேன். மல்லிநாதர் மகளே, இந்த வாள் என்னிடம் வந்த பிறகு என்னை யாரும் ஜெயிக்க முடியாது என்று பேசிய சத்ருஞ்சயன் புறவியை மெதுவாக நடக்க விட்டான். கோட்டை வாயிலுக்கு வந்ததும் மல்லிநாதர் சொன்னபடிதான் சகலமும் இருந்தது. வாசலில் காவல் மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் அடைக்கப்பட்ட கதவு மட்டும் திறக்கவில்லை. இருப்பினும் பழைய காவலர் சென்று புது காவலர் வந்ததும் கதவு திறக்கப்பட்டது. அதை அடைந்து சந்திரமதி வெளியே சென்றதும் கதவு மெதுவாக மூடத் தொடங்கியது. அந்த சமயத்தில் துவங்கினான் சத்ருஞ்சயன் தனது நடவடிக்கையை. கதவை மூட முற்பட்ட ஒருவன் கையில் குறுவாள் எறிந்து அந்த கையை பயனற்றதாக செய்தான். அடுத்து வாளை உருவிக்கொண்டு வாயிலை நோக்கி புறவியை பாயவிட்டான். இடையே வந்த இருவரை அவனது வாள் தடுத்தது. வெகு வேகத்தில் பக்கங்களில் வந்தவரை காயப்படுத்தி வீழ்த்திவிட்டு வெளியே புறவியை பறக்க விட்டான். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கோட்டை முரசு பலமாக ஒலித்தது. மல்லிநாதர் 10 வீரர்களுடன் புறவியில் வந்து, என்ன இங்கே என்று வியப்புடன் விசாரித்தார். யாரோ இருவர் தப்பி ஓடுகிறார்கள் என்றான் ஒரு காவலன் அவரிடம். அவன் தனது மாணவன் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட மல்லிநாதர் மீண்டும் கேட்டார், யாரது என்று. தெரியவில்லை என்றான் காவலன். அப்படியானால் அவர்களை ஏன் துரத்தவில்லை என்று கேட்ட மல்லிநாதர், மாணவர்களே வாருங்கள், அநேகமாக ஓடியவர்கள் அடிக்கடி வரும் ராணாவின் ஒற்றர்களாகத்தான் இருப்பார்கள் என்று கூறி தமது புறவியை கோட்டைக்கு வெளியே பறக்க விட்டார். முன்னே சத்ருஞ்சயன் புறவியும் சந்திரமதியின் புறவியும் கண்ணுக்கு தெரியாததால் திரும்ப முயன்றார் மல்லிநாதர். பிறகு எதையோ நினைத்து கொண்டு
தனது மகளும் மருமகனும் சென்ற திசைக்கு நேர் எதிர் திசையில் தமது புரவியை செலுத்தினார். மாணவர்களும் அவர் புரவியை தொடர்ந்தனர். அவர்கள் ஓடுவதைக் கண்ட கோட்டை காவலர் அந்த கூட்டத்தை பின்தொடர்ந்தார்கள். சத்ருஞ்சயனும் சந்திரமதியும் சிறிது தூரம் புரவிகளை துரத்திய பிறகு இனி அவசரமில்லை என்ற நினைப்பில் புரவிகளை சிறிது நிறுத்தினார்கள். அவர்கள் நின்ற இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் ஜஸ்வந்த் நின்று கொண்டிருந்தான், இரு காவலருடன். சத்ருஞ்சயா, இதை நான் எதிர்பார்த்தேன் என்று கூறிக்கொண்டு வாளை உருவிக்கொண்டு தனது வீரர் இருவருடன் சந்திரமதியையும் சத்ருஞ்சயனையும் நெருங்கினான். ஜஸ்வந்தின் தலையில் அப்பொழுதும் கட்டி இருந்ததால் சத்ருஞ்சயன் புரவியில் இருந்து அசையவில்லை. ஜஸ்வந்த், நான் உன்னுடன் போராட முடியாது, நீ காயப்பட்டிருக்கிறாய் என்றான் சத்ருஞ்சயன். என் வாளுக்கு காயமில்லை என்று சொல்லிக்கொண்டே ஜஸ்வந்த் சத்ருஞ்சயனை நெருங்கினான். அவன் தன்னை அணுகு மட்டும் காத்திருந்த சத்ருஞ்சயன் எதிரி வாள் தன் மீது பாய மேலே எழுந்ததும் தனது வாளை திடீரென உருவி எதிரியின் வாளை தடுத்தான். ஒரு முறை அதை சுழற்ற அது ஜஸ்வந்தின் கையில் இருந்து பறந்தது. இப்படி இந்த இருவரும் போர் செய்து கொண்டிருந்த போது சந்திரமதியை அணுகிய இருவரும் திடீரென அலறினார்கள். அவர்கள் கைகள் செயலற்று தொங்கிக் கொண்டிருந்தன. அவர்களை கொல்லாதே சந்திரமதி என்று கூவிக்கொண்டு அவள் புரவியின் வயிற்றில் உதைத்து அவள் புரவியை பறக்க விட்டான் சத்ருஞ்சயன். அவளை அசுர வேகத்தில் அவனும் பின்தொடர்ந்தான். மறுநாள் காலை உதயபூரை அடைந்து குடிசையில் உட்கார்ந்திருந்த தனது தந்தையின் கால்களில் சந்திரமதியுடன் வணங்கினான் சத்ருஞ்சயன். இவள் யார் என்று கேட்டார் சலும்பிரா. மல்லிநாதர் மகள் என்றான் மகன். மல்லிநாதர் மகளா? ஆம் தந்தையே, இவளை எனக்கு மனம் முடிப்பதாக நீங்களும் அவரும் சபதம் செய்து கொண்டீர்களாம் என்று கதையை துவங்கினான் சத்ருஞ்சயன். சலும்பிரா சிந்தித்தார். ஆமா மகனே, அப்படி ஒரு சபதம் செய்தோம். இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்றார். அதை உங்கள் நண்பர் நிறைவேற்றிவிட்டார். எதை? உங்கள் சபதத்தை. எப்படி? அவர் மகளை எனக்கு மனம் முடித்து கொடுத்து விட்டார். இவள்தான் உங்கள் மருமகள் என்ற சத்ருஞ்சயனை சீற்றத்துடன் பார்த்தார் பெரிய சலும்பிரா. நான் உன்னை அனுப்பிய பணி என்னவாயிற்று என்று கேட்டார் கோபத்துடன். முடித்து விட்டேன் என்றான் சத்ருஞ்சயன். சந்திரமதியை கண்டுபிடித்தாயா? கண்டுபிடித்து விட்டேன். இதனால் உற்சாகப்பட்ட பெரிய சலும்பிரா, எங்கே சந்திரமதி என்று கேட்டார். இதோ என்று தன் மனைவியை காட்டினான் சத்ருஞ்சயன். இவளை ராணாவுக்கு மணமுடிக்க உன்னை அனுப்பினேன், நீயே மணமுடித்துக் கொண்டாயா என்று சீறினார் தந்தை. சத்ருஞ்சயன் தர்ம சங்கடத்துடன் அசைந்தான். அந்த சமயத்தில் உள்ளே நுழைந்த மல்லிநாதர், சந்தா, உன் மகனுக்கு என்று முடிவு கட்டிய நீ அவளை ராணாவுக்கு கொடுக்க முற்பட்டது என்ன நியாயம் என்று வினவினார். குடிசையில் இருந்து மூவரையும் திரும்பி பார்த்த சலும்பிரா வேகமாக குடிசையில் இருந்து வெளியேறினார். நேராக தமது புரவி மீது ஏறி அமர் மகாலுக்கு விரைந்தார். அங்கு மகாலுக்குள் நுழைந்ததும் மன்னனை நோக்கினார் மிகுந்த சினத்துடன். அமர்சிம்மன் அப்பொழுது தனது சேனாதிபதிகள் புடைசூழ சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு பின்னால் அந்த பெரிய பிரிட்டிஷ் கண்ணாடி காட்சியளித்தது. அதில் ராணாவின் தலைப்பாகையின் பின்பகுதி மிக அழகாக தெரிந்தது. அந்த மகாலின் நடுவே நின்ற சலும்பிரா வம்ச தலைவர் தமது மகன் மீதிருந்த சீற்றத்தை மன்னன் மீது திருப்பி ராணா என்று கூவினார். ராணா மெதுவாக சலும்பிராவை நோக்கி திரும்பினார். என்ன சேனாதிபதி என்று வினவினார். இந்த கண்ணாடி எதற்கு என்று கேட்டார் பெரிய சலும்பிரா. தர்பாருக்கு அழகு செய்ய என்றான் அமரசிம்மன். அவ்வளவுதான். சலும்பிராவின் சினம் உச்ச நிலையை எட்டியது. சபையில் இருந்த படைத்தலைவர்கள் மீது ஒரு முறை தமது பெரிய விழிகளை சுற்றவிட்டார். மகாலின் அற்புத சித்திர வேலைப்பாடுகளையும் வெறுப்புடன் பார்த்தார். இந்த சுகத்துக்கும் படோடாபத்துக்குமா ராணா பிரதாப் ஆயுள் முழுவதும் போரிட்டு மடிந்தார்? ராணா தூங்குவதற்கு ஒரு அரண்மனை, அதில் ஓர் அழகு தர்பார், சூழ்ந்து உட்கார்ந்திருக்க உங்களைப் போல் பொம்மைகள் என்று கூறி தரையில் விரிக்கப்பட்டிருந்த பெரிய விரிப்பு பறக்காமல் இருப்பதற்காக வைத்திருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து ராணாவுக்கு பின்னால் இருந்த கண்ணாடி மீது வேகமாக வீசினார். அனைவரும் அச்சத்தின் வசப்பட்டனர். கண்ணாடி பெருத்த சத்தத்துடன் விரிந்தது பல இடங்களில். அதில் ராணா பலவிதமாக தெரிந்தார். அடுத்து சலும்பிரா விரைந்து சிம்மாசனத்தில் இருந்து ராணாவை கையை பிடித்து இழுத்து கொண்டு, வாருங்கள் படைத்தலைவர்களே, பிரதாபசிம்மன் மகனை அவமானத்தில் இருந்து காப்பாற்றுவோம். பிரதாபசிம்மனுக்கு அவர் மரணத்தின் போது கொடுத்த பிரமாணத்தை காப்போம்
என்று இறைந்து பித்து பிடித்தவர் போல் கூவிக்கொண்டு ராணாவை வெளியே இழுத்துச் சென்று புரவி மீது ஏற்றினார். சலூம்பராவின் வீர கூச்சல் மற்ற படைத்தலைவர்களையும் ஊக்கப்படுத்தவே ஹேய் ஜெய் ராணா பிரதாப் என்று கூவிக்கொண்டு தொடர்ந்து சென்றனர் சலூம்பராவை. அடுத்து மன்னன் புரவியும் மற்றவர் புரவிகளும் வீர கோஷங்களுடன் விரைந்தன. மீண்டும் மேவாரின் சுதந்திர போர் துவங்கியது. சலூம்பரா சென்றதும் புது தம்பதிகளை தனிமையில் விட்டு நண்பனை பின்பற்றி சென்ற மல்லிநாதரும் போர்க்கூட்டத்துடன் போய்விட்டபடியால் அவர் திரும்பவில்லை. குடிசையில் தனித்திருந்த சந்திரமதி, நாம் இனிமேல் என்ன செய்வது என்று கேட்டாள். நீதான் சொல்ல வேண்டும் என்றான் சத்ருஞ்சயன். சொல்ல என்ன இருக்கிறது என்றாள் சந்திரமதி. ஆமாம் ஆமாம், ஏதுமில்லை என்று சத்ருஞ்சயன் அவளை அணுகினான். இந்த தரையில்தான் ராணா பிரதாப் படுத்திருந்தார் என்றும் அவன் சொன்னான். இதைவிட சிறந்த இடம் ஏது என்ற சந்திரமதியின் முகம் அந்திவானத்தை போல் சிவந்தது. சாண்டில்யன் அவர்கள் எழுதிய சந்திரமதி குறுநாவல் முற்றும். இந்த நாவல் பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. பின்குறிப்பு: சலூம்பரா கண்ணாடியை கல்லெறிந்து உடைத்ததும் சரித்திரம். மன்னனை அரியணையில் இருந்து இறக்கி இழுத்துச் சென்றதும் சரித்திரம். பிறகு நடந்த 2 பெரிய போர்களில் மேவார் தலையெடுத்ததும் ஒரு சரித்திரம். ஒண்டாலா மேவார் வசமானதும் சரித்திரம். நமது பாரத நாட்டு வீர சரித்திரத்தில் இது ஒரு சிறந்த ஏடு. நமது இளைஞர்களும் பெரிய வீரர்களாக வேண்டும் என்ற கனவுடன் இந்த சிறு குறுநாவல் எழுதப்பட்டுள்ளது. சாண்டில்யன் அவர்கள்.